பகவத்கீதையில் தியான யோகம் என்ற தலைப்பிலே விபு வித்யாபீடத்தை சார்ந்த நிர்வாகிகள் திரு பாலகிருஷ்ணன் அவருடைய நண்பர்கள் இந்த அற்புதமான சத்சங்கத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்வின் நோக்கமான முழுமைப்பேறு, முக்தி, மோட்சம், வீடு பேறு, பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவ ஐக்கிய முக்தி போன்ற பல்வேறு பெயர்களுடைய அந்த வீடு பேறு என்ற நிலையை அடைய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலகம் தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆகின்றது. உலகம் தோன்றிய பிறகு இந்த மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இறை துகள்களிலிருந்து பிறகு பஞ்சபூதங்கள் தோன்றி பஞ்சபூதங்களிலிருந்து ஓரறிவு தாவரம் தோன்றி ஈரறிவு புழுக்கள், 3 அறிவு பூச்சி இனங்கள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினங்கள் தோன்றி பிறகு இறுதியாக 6வது அறிவு படித்த மனிதன் தோன்றினான். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் எது நல்லது எது கெட்டது, அவனுக்கு வாழ்வின் நோக்கம் என்ற ஒரு நீதியும் இருக்கின்றது. மற்ற விலங்குகளுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு யானை, குதிரை, புலி, சிங்கம் எந்த மிருகத்தை எடுத்துக்கொண்டாலும் அது படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அது அப்படியே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த வித மாற்றமும் இல்லை. மாடு பிள்ளை சாப்பிட்டோம்னா அதே பிள்ளை தான் சாப்பிட்டுன்னு இருக்கும் இது வரைக்கும். ஆனால் மனித வாழ்க்கையை பார்க்கும்போது ஆதி காலத்தில் கற்காலத்தில் குகைகள்லாம் வாழ்ந்திருக்கான் மனிதன். அங்கெல்லாம் காட்டு விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய மாமிசத்தை தான் சாப்பிட்ருக்காங்க குகைகளில். அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுடைய அறிவு வளர வளர ஓலை குடிசை வீடு, அப்புறம் கல் சுவர் வைத்த வீடு, இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே நாகரிக உலகத்தில் பல்வேறு அடுக்குமாடிகளில் மனிதன் வாழ்ந்து தன்னுடைய அறிவை பெருக்கி வாழ்வியலை நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்போது மனிதன் மனிதனாக மட்டும் தோட்டத்தில் இருந்தால் போகாது. மனிதன் தர்மப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பது நோக்கத்தில் தான் பல்வேறு இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. தெரியும், ராமாயணம், மகாபாரதம், அதுபோல் ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம் போன்ற மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இதுபோல் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. மகான்கள், யோகிகள், சாதுக்கள், சித்தர்கள் இவர்கள்லாம் அப்பப்போ தோன்றி மக்களுக்கு நல்வழிகளை போதித்து அவர்கள் வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் விலங்கினத்திலிருந்து வந்ததுனால அந்த விலங்கின பதிவுகளே மனிதர்கிட்ட அதிகமாக இருக்குது. மனிதன்கிட்ட பார்க்கும்போது விலங்குகள்கிட்ட அடிப்படையாக பிற உயிர் பறித்தல். ஏன்னா விலங்குகள் இன்னொரு இப்போ மானை புலி வேட்டையாடி சாப்பிடும். அப்போது பிற உயிரை கொல்லுதல், துன்புறுத்துதல், வதைத்தல், அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல் போன்ற குற்றங்கள்லாம் விலங்கினங்களில் இருக்குது. அதுபோலவே மனிதனும் பிறருடைய வாழ்க்கை வளங்களை பறிக்கிறான், பிறரை ஏமாத்துகிறான், பிறரை துன்புறுத்துகிறான், அவங்களுடைய வாழ்வியல் சுதந்திரத்தை பறிக்கிறான். இதுபோல் மிருகத்தனமான வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால இதுபோல் நல்ல கருத்துக்கள் மக்கள்கிட்ட தேவைப்படுது. அப்போ தான் அவங்க அந்த மிருகத்தனமான வாழ்க்கையிலிருந்து மாறி
ஒரு தெய்வ குணங்களோடு மனிதத்தன்மையோடு வாழறதுக்கு இது போன்ற பகவத்கீதை போன்ற நூல்கள் என்றைக்கும் இது பகவத்கீதையெல்லாம் எத்தனோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி வியாச முனிவரால் எழுதப்பட்டது. ஆனால் அது அன்னைக்கு மட்டும் அப்போ நடைபெற்ற சம்பவங்களை வைத்து எழுதினால கூட மனித வாழ்க்கை என்னை வரைக்கும் நீடிக்குதோ அது வரைக்கும் அது பயன்படும். அது சொல்லப்பட்ட கருத்துக்கள் பார்க்கும்போது மனித வாழ்க்கைக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் மனித வாழ்க்கை இருந்தாலும் அது வரைக்கும் அந்த நூல்களினுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் 4 விதமான பருவங்கள் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம முன்னாடி இருந்த மகான்கள் பிரம்மச்சரியம் நேற்றுக்கு கூட பேசினாங்க ஒரு தலைப்பில், ஞான யோகத்தை பற்றி, இது துறவு என்றதை பற்றி பேசினாங்க. அதில் பிரம்மச்சரியம் முதல்ல வருது, மாணவ பருவம். அதுக்கப்புறம் கிரகஸ்தம், இல்லற வாழ்க்கை. 3வது வானப்பிரஸ்தம். 4வது சந்நியாசம். இது போன்ற மனித வாழ்க்கையை 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதில் இளமை பருவம், இல்லறம், ராஜயோகம், அருட்தொண்டு, இதுபோல் நம்ம தமிழ்படுத்தி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதை நம்ம முறைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு யோகத்தையும் நம்ம கொடுத்துருக்காங்க. முதல்ல பக்தி யோகம் வருது. மாணவ பருவம்னு வரும்போது பக்தி யோகம், அப்புறம் இல்லறத்தாளனுக்கு கர்ம யோகம், அந்த இல்லற கடமைகளை முடித்த பிறகு ராஜயோகம், பிறகு ஞான யோகம். இது போன்ற 4 யோக நெறிகளை மனித வாழ்க்கைக்கு நம்ம மகான்கள், வியாச முனிவர் போன்ற மகான்கள்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்குறோம், முதல்ல பக்தி யோகம் என்பது மாணவ பருவத்தில் மாணவர்கள் எப்படி ஒழுக்க நெறிகளோட வாழ்க்கையை நடத்தணும், மாதா பிதா குரு தெய்வத்தை மதித்து வாழணும், அவர்களை பொருளீட்ட அனுமதிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பெற்றோர்களை மதித்து, சமுதாயத்தை மதித்து, ஆச்சாரியர்கள் குருமார்களை எல்லாம் மதித்து அவர்கள் அந்த பிரம்மச்சரிய விரதத்தோடு அந்த வாழ்க்கை நெறியை அமைத்து கொள்ள வேண்டும் என்று மாணவ பருவத்துக்கு கொடுத்துருக்காங்க. மாணவ பருவம் என்பது ஒரு 5 வயதிலிருந்து 25 வயது வரைக்கும், கல்லூரி பருவம் வரைக்கும் அந்த மாணவ பருவத்தில் அவங்க அதனால தான் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைங்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது போன்ற நியதிகள்லாம், சட்டத்திட்டங்கள்லாம் இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்குது. ஏன்னா மாணவ பருவம் கல்வி கற்க வேண்டும், அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி அவர்கள் பிறகு நல்ல வேலைவாய்ப்பை தேடி போக வேண்டும் என்று தான் மாணவ பருவத்தை. ஆனால் இன்றைக்கு மாணவ பருவம் என்பது, நாங்கள்லாம் முன்னெல்லாம் ஆசிரியர்களை பார்க்கும்போது பயப்படுவோம். அங்கே ஆசிரியர் வராருன்னா நாங்கள் எதாவது விளையாடிருந்தால் கூட அந்த ஆசிரியர் தெரியாத மாதிரி போய் ஒளிஞ்சுப்போம். ஆசிரியர்களை கண்டு ரொம்ப பயம் இருந்தது. பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளியில் போய் சேர்க்கும்போது முழு சுதந்திரத்துக்கு ஆசிரியர்கள் கொடுத்தாங்க. இந்த பையனை நல்லவனாக நீங்கள் கொண்டு வரணுங்க, அவங்களுடைய கண்ணை மட்டும் விட்டு தோலை விரிச்சிருங்க அப்படியெல்லாம் சொல்லி ஆசிரியர்களுக்கு அந்த முழு சுதந்திரம் கொடுத்து தன்னுடைய மகனை ஒரு சான்றோனாக கொண்டு வர்றதுக்கு உரிமை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடிச்சிட்டா உடனே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேலே கேஸ் போடுறாங்க. என்னுடைய இளமை பருவத்தில் நான் அழிஞ்சவாக்கம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில், அரசு பள்ளியில் தான் படித்தோம். அப்போ எங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு முத்துசாமி என்றவர் மாணவ பருவத்தை நல்ல முறையில் எங்களெல்லாம் வழிநடத்தினார். இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஓரளவுக்கு உயர்ந்து இருக்கோம்னா அவருடைய அந்த பயிற்சி முறைகள். ஏன்னா இளமையில் 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாணவ பருவத்தில் இருக்கும்போதே எங்களுக்கு அவர் இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கெல்லாம் தேசிய தலைவர்களுடைய அந்த ஃபோட்டோவை வச்சு மகாத்மா காந்திக்கு ஜெய், வல்லபாய் பட்டேலுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி
அந்த கிராமத்தில் இருக்க 3 தெருக்களுக்கும் எங்களெல்லாம் மாணவர்களை அழைத்து சென்று அந்த ஊர்வலம் மாதிரி நடத்தி அந்த தேசப்பற்று நாட்டுப்பற்று இளமை பருவத்திலேயே எங்களுக்கெல்லாம் ஊட்டினானா அப்போ தெரியாது எங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி செய்கிறார், வெயிலெல்லாம் சுற்ற வைக்கிறான்னு நினச்சிருப்போம். ஆனால் இப்போ தான் அதனுடைய அருமை பெருமை தெரியுது. மாணவர்களுக்கு நம்ம தேசத்து மேலே ஒரு பற்று வேணும். இந்த நாட்டு விடுதலைக்காக எவ்வளோ பேர் தன்னுடைய உயிர்களை இழந்துள்ளார்கள், எவ்வளோ பேர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரிட்டாங்கலாம் நம்ம படிச்சிருக்கோம் வரலாறுல. அதை பாடமாக படித்து விட்டுடுறோம். அதை நாம் உணர்ந்து இந்த இந்திய நாட்டுக்கு மேலே ஒரு பற்று வேணும் அப்படின்னு. பிறகு மாணவர்களுக்கு அப்போவே கூட்டு பிரார்த்தனைன்னு வைப்பாங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் ஈஸ்வர ஹல்லா தேரே நாம் சப்கோ சம்மதி தே பகவான் ராம ராம ஜெய ராஜாராம் பதித பாவன சீதாராம். இது எங்களுக்கு 4ஆம் வயசு 4வது படிக்கும்போது அந்த கூட்டு பிரார்த்தனையில் பாடின பாடல். அப்போ 400 பேர் நாங்கள் அந்த ஸ்கூல் ஃபுல்லாக படிச்சிருந்தோம். 400 பேர் அமைதியாக அப்போவே எங்களுக்கு இந்த தியானத்தை பற்றியெல்லாம் அப்போ சொன்னது. தியானம்னு தெரியாது, ஆனால் அந்த கூட்டு பிரார்த்தனையில் போது அமைதியாக இருக்கும். 400 பசங்க சத்தம் எவ்வளோன்னு தெரியும், ஆனால் அந்த நிமிடம் அந்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த அமைதியை நாங்கள் அப்போவே உணர்ந்தோம். அப்போ தான் அந்த தியானத்தினுடைய வலிமை நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. பிறகு மந்திரி சபைன்னு வச்சு முதலமைச்சர், தொழிலமைச்சர், விவசாய அமைச்சர்னு சொல்லி மாணவர்களை அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, விவசாய அமைச்சர்னால் அங்கே இருக்கிற பள்ளி வளாகத்தில் ஒரு பாத்தி அமைச்சு வெண்டைக்காய் செடி இதெல்லாம் போட்டு அவர்கள் அந்த முள்ளங்கி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் விளைவித்து அந்த வளத்தை, மண் வளத்தை பெருக்கி மாணவர்களை நெறிப்படுத்தின. இதெல்லாம் எங்களுக்கு இளமை பருவத்தில் கிடைச்சிது. ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால் மாணவர்கள் இன்றைக்கி என்னுடைய நிலைமை பார்க்கும்போது, ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரையே கத்தி எடுத்து துன்புறுத்தந்தான் பேப்பரில் படித்தோம். எவ்வளோ வேதனைக்குரியது. ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கேட்டதுக்கு, அதே மாதிரி ஒரு மாணவன் சக மாணவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டதாக நம்ம வேறு மாநிலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு மாணவ பருவத்தை நாம் சரி செய்யலை, மாணவ பருவம் தவறான வழியில் போகிறாங்கன்னும் போது இது போன்ற சத்சங்கள் மாணவர்கள் மத்தியில் போய் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க மாணவ பருவத்தை அதை பக்தி யோகமாக முதல்ல பெற்றோர்களுக்கு பக்தி செலுத்தணும். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை, தன்னலமற்றது தாயின் நஞ்சம், தாயில் சிறந்தது கடவுளின் நஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தவர்கள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னேறிது. இது போன்ற பக்தி பாடல்கள் இருந்தாலும் மாணவர்கள் இன்றைக்கு எவ்வளோ அறிவு வளர்ச்சி பெற்றாங்க. ஆனால் அந்த ஒழுக்கம், நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்களை மாணவ பருவத்தில் தவறுனதுனால இப்போ வருங்கால சமுதாயம் ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களோட அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கம். அப்போ இந்த போல் பக்தி யோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது வெறும் நம்ம எது மொழி சார்ந்த பாடத்தையும் தொழில் சார்ந்த பாடத்தையும் ஃபஸ்ட்டு போனோமே தவிர, ஒழுக்க பழக்க அறிவை பற்றி, இறை தத்துவத்தை பற்றி, இறை நீதியை பற்றி எல்லாம் மாணவர்களுக்கு எதுவும் சொல்லி முன்னெல்லாம் இது நீதி போதனை கூட்டு அந்த போதனையில் சொல்லுவாங்க, கதைகள்லாம் சொல்லி இந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழணும், இப்படி வாழ்ந்தாங்க, அலெக்சாண்டர் இப்படி வாழ்ந்தார் சொல்லுவாங்க. இப்போல்லாம் இந்த மோரல் இதெல்லாம் கிடையாது. அதனால் மாணவர்களில் ஒரு நெறிப்படுத்துறதுக்கு உண்டான இது இந்த மாதிரி சத்சங்கங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்களை இளமையிலேயே நல்வழிப்படுத்தணும். ஃபஸ்ட்டு அந்த பக்தி, அது மாதா பிதா பெற்றோர்களும் பக்தி செலுத்தணும். பிறகு குரு, ஆசிரியர்கள். முன்னெல்லாம் குருகுல கல்வியெலாம் அப்போ குருமார்கள் வேறு இருந்தாங்க. இப்போ ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்போ தான் அடுத்ததாக 4வது குருவின் மூலமாக அந்த தெய்வத்தை பற்றி உணர்ந்து, தெய்வம்னா இந்த இறைநிலை எப்படி செயல்படுது, எப்படி இந்த பிரபஞ்சத்தை தோற்றி
தோற்றுவித்து காத்து அருளுது, எல்லா உயிர்களும் தோற்றுவிக்குது. இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த மாணவ பருவத்தினுடைய முதல் நோக்கம், பக்தி யோகம். பிறகு அந்த பக்தி யோகத்தில் எந்த ஒரு விதை நல்ல தரமாக இருந்தால் அந்த மரம் நல்லா செழிப்பாக வளரும். விதை சரியில்லைன்னு வச்சுங்க, அந்த மரமானது அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறாது. அதுபோல தான் மாணவர்களும் நல்ல விதையாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அடுத்த பருவத்துக்கு கர்மயோகம், இல்லற வாழ்க்கை, 25 வயது 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து மாணவ பருவத்தினுடைய தர்மம் கடமைகள் வேறு. இப்போ மாணவ பருவத்தில் பொருள் ஈட்டக்கூடாது. ஆனால் கர்மயோகம் அடுத்தது வரும்போது அவங்க பொருள் ஈட்டி தான் குடும்பத்தை நடத்தணும். ஏன்னா வாழ்க்கை துணைன்னு வந்திருக்காங்க, அவர்களுக்கு காப்பாற்ற வேண்டும். பிறகு குழந்தை செல்வங்கள் வந்த பிறகு அவர்களுக்கு படிப்பு செலவு இருக்குது. அப்புறம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. தான் ஐவகை கடமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்குதுன்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் மட்டும் வாழ்ந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போகிறதுன்ற வாழ்க்கை இல்லை. தானும் வாழணும். தான், சுற்றம், குடும்பம், ஊர், உலகு, தான் நல்லா வாழணும். தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் பொருள் ஈட்டணும். ஒருத்தரை நம்பி வாழக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய தேவைக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பொருளை ஈட்டணும். நிறைவான பொருள் ஈட்டினா தான் அது வந்து நல்லது. இன்னொருத்தரை சார்ந்தோ இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்தோ வாழ்ந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அப்புறம் தான், அப்புறம் குடும்பம். குடும்பம்னு வரும்போது பசங்களுக்கு தேவையான கல்வி. இன்றைக்கெல்லாம் வந்து முன்னெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவாகிறதால இப்போ லட்சக்கணக்கில் செலவாகுது கல்வி. அப்போ அதுக்கு உண்டான பொருளை ஈட்ட வருது. பிறகு பெற்றோர்களுக்கு உடல்நலம் குறைவு அதெல்லாம் இருக்கும், அவங்கள பாதுகாப்பது, அவர்களை பராமரிப்பது, அந்த செலவுகள். அது மட்டும் இல்லை, தான், குடும்பம், சுற்றம், மூன்றும் முற்றிலும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பாலகிருஷ்ணன், திரு பாலகிருஷ்ணன் அவருடைய நண்பர்கள் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, இந்த சமுதாயத்துக்கு ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். அது போன்ற சிந்திப்பவர்கள் வெகு வெகு குறைவு. இந்த ஊர் சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா, அது வந்து பெரிய விஷயம். அப்போல்லாம் சொல்லுவாங்க, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இது மாதிரிலாம் செய்வாங்க. அது நம்ம பாலகிருஷ்ணனை பார்க்கும்போது அவர் ஏதோ பிறவியில் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் ஏதோ ஒருத்தர் இருந்திருப்பாரான்னு தோணுது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றி ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த மாதிரி நடத்துவதுன்றது சாதாரண காரியம் இல்லை. 31 நாள் இந்த மார்கழி மாதத்தில் தொடர்ந்து வித்யாபீடத்தின் சார்பாக நிகழ்ச்சி நடக்கிறது. இப்போது வந்து இந்த பகவத்கீதையை பற்றி அவர் வந்து ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதையும் வந்து டெய்லி ஒவ்வொருத்தரை எட்டுன்னு வந்து 10 நாட்களாக நடத்துறது மிகவும் சிறப்பு. அதாவது நம்ம வந்து நல்ல விதைகளை தூவுறோம், முளைக்கிறது முளைக்காதது வந்து அது நம்ம இயற்கைக்கிட்ட விட்டுணும். நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்த பக்தி, கடமையை செய் பலனை ஏற்பாராதுன்ற மாதிரி அந்த இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் நண்பர்களும் செயல்படுறது மிகவும் சிறப்பு. இதுதான் ஒரு கர்மயோகம். அப்போது இல்லறத்தானுக்கு வந்து நம்ம அந்த பொருளை தர்மப்படி ஈட்டணும். அதுதான் முக்கியம். எப்படி வேணாலும் சம்பாதிச்சு காப்பாற்றிடலான்னு சொல்லக்கூடாது. ஒழுக்க நீதியை பின்பற்றி யாருக்கும் துன்பம் தராமல், மற்றவருடைய பொருளை அபகரிக்காமல், ஏமாற்றாமல், சூழ்ச்சி செய்யாமல், பொய் சொல்லாமல், களவு செய்யாமல், இந்த மாதிரியெல்லாம் பொருளீட்டாமல் நாம் வந்து தர்மப்படி பொருளை ஈட்டி அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுதான் இல்லறத்தானுடைய கர்மயோகம். அதுதான் கர்மயோகம் என்பது கடமையில் வந்து நம்ம உணர்வோட, கடமை உணர்வதோடு, அன்போடு, கருணையோடு, உற்சாகத்தோடு அந்த செயலை செய்யும்போது யோகமாக மாறிடுது. கர்மம்னா செயல், அதை வந்து யோகமாக செய்கிறது கர்மயோகம். அதாவது ஒரு வீட்டில் ஒரு அம்மா, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, எடுத்தவொடனே தியான யோகத்துக்கு டைரெக்டாக வர முடியாது. எப்படி +2 வரணுன்னா 8th முடிச்சுட்டு அப்புறம் 10th முடிச்சுட்டு +2 வருமோ, அதே போல் இந்த தியான யோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் சிறப்பாக முடித்தா தான் அடுத்தது வர முடியும் இந்த யோகத்துக்கு. எடுத்தவொடனே தியானம் பண்ணுன்னா யாராலையும் அதை செய்ய முடியாது. இதெல்லாம் நல்லா எப்படி கல்லூரிக்கு போகும்போது 10th பாஸ் பண்ணி, SLC பாஸ் பண்ணியிருக்கணும், +2 பாஸ் பண்ணியிருக்கணும்,
பிறகு தான் கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சரியாக பாஸ் பண்ணலன்னு வச்சுங்க, கல்லூரியில் வந்து நம்ம அதுக்கு எலிஜிபிள் இருக்காது. அதுபோல் நம்ம பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் சிறப்பாக ஒவ்வொருத்தரும் முடித்த பிறகு 3வது தான் நம்ம இந்த தியான யோகத்துக்கு வரும். இந்த தியானத்தை வந்து எதுக்காக கொடுத்தாங்கன்னா, இந்த மனம் இருக்க, மனதின் மூலமாக தியானம் செய்ய போகிறோம். இந்த மனம் இருக்க எளிதில் வந்து நம்ம வசப்படாது. மனம் என்பது மனதினுடைய டெஃபினேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 புலன்களால் பெறக்கூடிய அனுபவங்களை ஒப்பிட்டு கணித்தலையே மனம் என்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒப்பீடு செய்வோம். நேற்றுக்கு நல்ல கிளைமேட் இருந்தது, மேலே மொட்டை மாடியில் வச்சு நிகழ்ச்சி நடத்தினார். இன்றைக்கி கிளைமேட்டு மாறிடுச்சு, தூறல்லாம் இருந்ததுனால அவருடைய வீட்டிலேயே ஹால்லேயே வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம். இது ஒரு ஒப்பீடு, நேற்றுக்கு நடந்ததுக்கும் இன்றைக்கு நடந்ததுக்கும். இதுபோல் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை 5 புலன்களால் அனுபவிக்கிறோம் இல்லையா, அதை பெறக்கூடிய அனுபவத்தை ஒப்பிட்டு கணிக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலையும். இதுதான் மனதினுடைய வேலை. அப்போ 5 புலன்கள் மூலமாக தான் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது நம்ம வாழ்க்கையில். பார்த்திங்கன்னா அதுதான் ஞான இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. நமக்கு ஞானத்தை கொடுப்பது 5 இந்திரியங்கள். அதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு தேர் ஓட்டியை பார்க்குறோம். இப்போ கிருஷ்ணர் இது ஒரு தேர் ஓட்டுறாருன்னு வச்சுங்க. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா தேர் பாரத போர் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தேரில் வந்து தான் இந்த பகவத்கீதையே தொடங்குது. தேரில் அந்த போர் நடக்கும்போது அந்த போர் நடக்கும்போதே அந்த காட்சியை வந்து கொண்டு வராங்க. 2 பேருக்கும் போர் நடக்குது. அந்த போரினுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அது குருஷேத்திரம் அந்த இடத்த கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மத்தியில் தேரில் வந்து அர்ஜுனன் அந்த இது காண்டிபத்தை வச்சு இருக்கார். அப்புறம் கிருஷ்ணா தேர் ஓட்டுறாரு. அப்போது வந்து போர் நடக்கும்போது இருக்கிற எதிரிகளை வந்து குறிவைத்து அவங்கள கொல்லுன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். அப்போது வந்து அர்ஜுனன் வந்து அவங்களுடைய தாத்தா பார்க்குறாரு. அப்புறம் துரோணாச்சாரியர், பீஷ்மர் போன்றவங்களை பார்க்கும்போது அவர் உடனே அந்த பாசம் பற்று வந்ததாகவும் அது வந்து நீக்கிறதுக்காக கிருஷ்ணர் உபதேசித்தது தான் இந்த பகவத்கீதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த 5 குதிரைகள் வந்து 5 புலன்கள். இதை நம்ம உருவகப்படுத்தணும். 5 குதிரைகள் வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன். 5 புலன்கள் தான் 5 குதிரைகளாக உருவகப்படுத்தியிருக்காங்க. அந்த இது இருக்கு இல்லையா, கடிவாளம், அதுதான் நம்ம மனம். அந்த இயக்குறார சாரதி, அதான் அறிவு. அந்த தேர் என்பது நம்மளுடைய உடல். நம்ம அந்த 5 புலன்கள் என்ற குதிரைகளை மனம் என்ற கடிவாளத்தோடு சாரதி என்ற அறிவை கொண்டு இந்த உடல் என்ற தேரை இயக்க வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதை இயக்குவதற்கு 5 புலன்கள் வந்து நம்மளை வந்து எப்பவுமே அந்த குழந்தை பருவத்திலேருந்து இந்த புலன் வயப்பட்ட வாழ்க்கை தான் வாழறோம். இங்கே குழந்தையாக பார்க்கும்போது, சின்ன ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு அம்மாவுடைய ஸ்பரிசம், அதை வந்து தொடு உணர்வுன்னுவாங்க. தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இதான் 5 புலன்கள் உணர்வை கொடுக்கறது. அப்போது இந்த தோல் என்ற ஸ்பரிசம் உணர்வு, தொடு உணர்வு வந்து தாயினுடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்குது. வேறு யாராவது தூக்கும்போது அந்த குழந்தை அழும். ஆனால் தாயினுடைய அந்த அரவணைப்பு வந்து குழந்தைக்கு ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்கும். அது சந்தோஷப்படும், அமைதியாக தூங்கும் தாயினுடைய கைகள். ஏன்னா தாயினுடைய அரவணைப்பு அது உணருது, மற்றவங்களுடைய தொடுதல் வந்து. அப்போது அந்த தொடு உணர்வு குழந்தைக்கு ஆரம்பிக்குது. 2வது வாசனை உணர்வு. வாசனை உணர்வு விட சுவை உணர்வு. சுவை உணர்வுக்காக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது நாக்கில் வந்து தேன் வச்சு தடவாங்கன்னா சர்க்கரை தண்ணி விடுவாங்க. இதெல்லாம் குழந்தைக்கு
சுவை உணர்வை கூட்டுது. மூன்றாவது வாசனை உணர்வு, மூக்கின் மூலமாக. அதுக்கு அழகான வாசனை திரவியங்கள்லாம் போட்டு சோப் போட்டு குளிக்க வைக்கிறது, சாம்பிராணி புகை போடுறது, இதெல்லாம் குழந்தைக்கு செய்வாங்க. அது வாசனை உணர்வு அந்த குழந்தைக்கு உருவாக்குது. அதுக்கப்புறம் பார்வை உணர்வு, கண்களால் பார்க்கக்கூடியது. உடனே அம்மா யார் வந்திருக்காங்க பார், அப்பா வந்திருக்கார் பார், தாத்தா வந்திருக்கார் பார், பாட்டி அக்கா இருக்கு பார், தம்பி பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் அதுக்கு பார்வை உணர்வை கொடுக்குது. பிறகு அதுக்கு காதில் நமக்கு கேட்கும் திறன், 5வது அறிவு. அதுக்கு பாடல்கள், தாய் அப்போல்லாம் தாலாட்டு பாடுவாங்க. அம்மா தாலாட்டு பாடி குழந்தைய தூக்க வைப்பாங்க. இல்லை கிலுகிலுப்பு, அதனுடைய சத்தத்தை அழைய நிறுத்தத்துக்காக கிலுகிலுப்பு சத்தம் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் குழந்தைங்களை தாலாட்டுன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பேராசிரியர் சொன்னார், ஒரு தாலாட்டு பாட்டை இன்றைக்கே ஞாபகம், 20 வருஷத்துக்கு முன்னாடி பாடினது அது. ஆறாரோ ஆறிரரோ யார் அடித்தா சொல்லி எழு ஆக்கினைகள் செய்திடுவோம், மாமன் அடித்தாரோ மல்லிப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பூ தண்டாலே, யாரும் அடிக்கவில்லை 5 விரலும் படியவில்லை, தானே அழுகின்றால் தம்பி துணை வேணுமென்றுன்னு ஒரு தாலாட்டு பாட்டு அந்த இதில் சொல்லுவாங்க. அப்போது இந்த 5 உணர்வுகள் குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு அது பழகப்பட்டதுனால இந்த உணர்வுலேயே தான் மனிதன் கடைசி வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சு போகிறோம். 90% மக்கள் இந்த 5 உணர்வுகள்லேயே தான் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறாங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த உணர்வே கடந்து அந்த மெய் உணர்வு அந்த நிலைக்கு போகிறாங்களோ அவங்க தான் என்றைக்கும் சமுதாயம் மனதில் கொள்ளும். அவங்க தான் வாழ்ந்தவர்கள். மற்றவங்கெல்லாம் ஆடு மாடுகள் மாதிரி வாழ்ந்து மறைஞ்சிட்டு போனவங்க தான் 90% மக்கள். ஏன் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரை இன்றைக்கி நாம் நினைவு கூர்றோம். நம்ம சொந்தக்காரர் யாராவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா யாராவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? 2 தலைமுறைக்கு முன்னாடியே தெரியல. அப்பா தாத்தா தெரியும், தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு கேட்டால் தெரியாது. அம்மா தெரியும், பாட்டி தெரியும், அதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது. 2 தலைமுறைக்கு மேலே நம்மளுடைய உறவினர் முறையே தெரியாது. ஆனால் ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் அவங்களுடைய ஞானங்கள், அவங்களுடைய அறிவுரைகள் நம்ம பின்பற்றிடுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவரை திருக்குறள் மூலமாக இன்றைக்கி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அது வாழ்வியல் நூல். திருக்குறள் படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்றைக்கி எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது. எவ்வளோ கருத்துக்கள் சொல்லியிருக்கு. ஆனால் திருக்குறள் மனப்பாட பகுதின்னு சொல்லி நம்ம மார்க் வாங்கிட்டு 2 மார்க் வாங்கிட்டு விட்டுட்டோம். சமுதாயத்தில் பின்பற்றலை. அது பின்பற்றி இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்போ தாய்மானவர், திருவள்ளுவர், வள்ளலார் போன்ற மகான்கள் எல்லாம் இன்றைக்கும் நினைவு கூற காரணம் அவங்க தான் மனிதனாக பிறந்து தெய்வ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர்கள். அவங்க தான் அருளாளர்கள். இந்த மனித சமுதாயத்தை சிறப்பாக தானும் வாழ்ந்து இந்த மக்களுக்கு நன்னெறிகளை போதித்தவர்கள். அப்போ அந்த 10% கொரோனா மக்கள் தான் நம்ம இந்த உலகத்தில் என்றைக்கும் போற்றப்படுகிறார்கள். அவங்கெல்லாம் என்னென்னா இவங்க வாழ்க்கை முறையை நல்ல ஒரு நன்னெறிகளை பின்பற்றி தியானம் போன்ற பல்வேறு செயல்கள் செய்தாங்க. அப்போ மகான்கள் அந்த உணர்வை கடந்ததுனால, மெய்யறிவுனுக்கு போனதுனால அந்த உணர்வுலேருந்து நாம் விலகிறதுக்கு அந்த உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்தி மனிதன் மேல்நிலையை அடைய முடியும், இறைநிலை உணர்வு பெற முடியும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த தியான யோகத்தில் நமக்கு பார்க்க இருக்கிறோம். அப்போது 5 அறிவுகள், அந்த 5 புலன்களை அறிவை கொண்டு இயக்குவதற்கு தான் இந்த தியானம் நமக்கு தேவைப்படுகிறது. முதல்ல இந்த 5 புலன்களை நாம் அதுக்கு தான் நமக்கு குருமார்கள் தேவைப்படுறாங்க. குருமார்கள் தான் இந்த தியான முறைகள்லாம் யாரும் புத்தகத்தை பார்த்தோ யூடியூப்பை பார்த்தாலாம் செய்தால் அது பல பிரச்சனைகளை வழிவகுக்கும். ஒரு குருவின் மூலமாக இந்த தியானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்போ மனசை வந்து இப்போ ஏன்னா மனிதனுடைய மனம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் போல். ஒரு வெள்ளத்தை நீ பார்க்கும்போது இந்த புயல்லாம் அடிச்சுதுங்கள்ல, எல்லாவற்றையும் காலி பண்ணி போயிடும், ஊரையே காலி பண்ணிடும். எவ்வளோ கிராமங்கள் இந்த புயல்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஆடு மாடு கோழி ஜீவராசிகள் பல சேதத்தை பேரழிவை உண்டாக்கிடும். வர்தா புயல்லாம் பார்த்தீங்கன்னா 150 160 கிலோமீட்டரில் அடித்த பிறகு எல்லா வீடுகளில் கூரையெல்லாம் பிச்சுங்கெல்லாம் போயிருக்கு, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த மனம் வந்து அந்த காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மனதை வந்து அந்த வெள்ளத்தை வந்து ஒரு பாதுகாப்பாக டேம் கட்டி அந்த தண்ணியை தேக்க வச்சா அதனால் பல நன்மைகள். மின்சாரம் தயாரிக்கலாம், நீர் வளம், இந்த கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க, நிலத்தடி நீரினுடைய பயன்பாடு அதிகரிக்கும், விவசாயம் பெருகும், மீன் பிடிக்கலாம், படகு சவாரி செய்யலாம் போன்ற பல்வேறு நன்மைகள் அந்த டேம் கட்டி நீரை தேக்கலாம். அதுபோல் தான் மனிதனுடைய மனதையும் வந்து நாம் ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த தியானத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராஜா போல் நம்ம மனதை நிர்வகிக்கப்பது. ஏன்னா மனம் வந்து 4 விதமான மன அலைச்சூழல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பீட்டா, ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மனதை பற்றி புரிஞ்சிங்கன்னா தான் நம்ம மனதை வந்து நம்ம வசப்படுத்த முடியும். இல்லைனா அது வசப்படி தான் நம்ம போவோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் எப்போது சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம மனம் வந்து நல்ல விஷயத்துக்கு வாங்கன்னா, இன்றைக்கே இந்த நிகழ்ச்சி எடுத்துங்க. நல்ல விஷயங்களை கேட்பதற்கு மக்கள் வருவது குறைவாக இருக்குது. ஆனால் கெட்ட விஷயங்கள், ஒரு நடிகர் வராரு, ஒரு அரசியல் கூட்டம் போடுறாங்க, ஒரு நடிகை வராங்கன்னா எவ்வளோ மழை இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் ஜனங்க ஜெய் ஜெய் ஜெயின்னு போய் அங்கே வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கவர்ச்சி, அந்த மயக்கம் இதெல்லாம் அதிகமாக தேவைப்படுறதுனால அந்த கெட்ட விஷயங்களை நோக்கி தான் வந்து மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. இருந்தாலும் நல்லவர்கள் நல்லோர் ஒருவர் உள்ளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்ல மாதிரி இன்றைக்கி அந்த மழையும் வந்து 6 மணிக்கு மேலே லேசாக வந்தது. அதனால் நல்லவங்க யாரோ ஒருத்தர் அங்கே இருக்க வேண்டும், சமுதாயத்தில் இருக்கணும். அப்போ அந்த மனதிற்கு வந்து இந்த பீட்டா என்பது மன அலை சூழல். நம்ம ஃபேன் ஸ்பீடு ரெகுலேட்டர் வைக்கிறோம் இல்லையா, 1 2 3 4ன்னு வைக்கிறோம் இல்லையா, அதுபோல் பீட்டா அலைன்றது 14லேருந்து 40 வரைக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசினா உடனே எதிர்த்து பேச வேண்டியது. ஒரு சொல் வந்தால் 2 சொல், ஒரு அடி கொடுத்தா 4 அடி திருப்பி கொடுக்குறான். அவன் லேசாக குத்தானா ஓங்கி குத்துறான், அவன் கத்தி எடுத்தால் இவன் கத்தி எடுக்கிறான், அவன் துப்பாக்கி எடுத்தால் துப்பாக்கி. இதுபோல் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இதில் தான் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், சிறைச்சாலையில் கோர்ட்டு, இதெல்லாம் காரணம் என்ன? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில். ஒரு 5 நிமிடம் இந்த மனதை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தா, ஒரு பொன்னியரில் நான் நாளிதழில் படித்தேன். ஒருத்தர் 22 வயசில் வந்து ஒரு குற்றத்தில் ஏதோ 2 பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கு, அதை உடனே கைகளெல்லாம் தாக்கியிருக்காரு. அதையும் அவரால் பொறுக்க முடியாமல் உடனே தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த கத்தியை வச்சு இன்னொரு நபரை குத்திட்டார். கடைசியில் அந்த நபர் இறந்து போயிட்டதுனால அது கொலை குற்றமாக கருதி அவருக்கு வந்து 35 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்துட்டு அப்புறம் அவர் 60 வயசுக்கு மேலே வெளியே வராரு. அப்போ வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஒரு 5 நிமிடம் என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும். என்னுடைய முக்கியமான 20 வயசு 22 வயசுலேருந்து 60 வயசு தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் நோய், அதுக்கப்புறம் முதுமை அப்படிலாம் வந்துடுது. அந்த வாழ்க்கையை வந்து நான் இந்த சமுதாயத்தில் வாழாமல் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியதாகிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையே ஒரு 5 நிமிடம் இந்த மனதை நான் அமைதி நிலையில் வச்சுருந்தா என்னுடைய வாழ்க்கை திசை மாறி இருக்கும்னு சொன்னார். அப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால தான் எல்லா இடத்துலையும் கூட்டங்கள். ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், சிறைச்சாலையில் பாருங்கள், கோர்ட்டு வாசலில் எல்லாம் மக்கள் உணர்ச்சி வேகம். அப்போது அந்த பீட்டா மன அலைச்சூழலேருந்து ஆல்ஃபா 8லேருந்து 13 மன அலைச்சூழல். எவ்வளோக்கு அமைதி நிலை வரணும். உணர்ச்சி வயப்பட்டதுலேருந்து வேகமாக சொன்னால் எதுவுமே தெரியாது. வேகமாக ட்ரெயின் போச்சுன்னு வச்சுங்க, எந்த பொருளும் கண்ணு பார்வைக்கு தெரியாது.
அதுபோல் தான் மனமுடைய வேகம் கூட குறையணும், வேகமாக இயங்கக்கூடாது. அப்போ 8லேருந்து 13 என்பது ஆல்ஃபா நிலை. அந்த ஆல்ஃபா நிலை என்பது நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது எப்படி மனம் அமைதியாக இருக்கோ அந்த நிலையில் இருக்கிறது தான் ஆல்ஃபா நிலை. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கும்போது தீட்டா, அது வந்து 4லேருந்து 7. அது தூக்கத்திலேருந்து அந்த ஆல்ஃபா வந்து 8லேருந்து 13. அதுக்கப்புறம் 4லேருந்து 7 தீட்டா நிலைன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையோட மனநிலை, எந்த விதமான கோபதாபம்லாம் அது கிடையாது. அதுக்கப்புறம் டெல்டா, அது வந்து சமாதி நிலை. 1லேருந்து 3 மனமே வந்து செயலற்று ஒரு கற்சிலை எவ்வாறு அமைதியாக இதுவாக இருக்கோ அதுபோல் மனம் வந்து இருக்குது டெல்டா நிலை. அந்த நிலையில் தான் மகான்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்ச ரகசியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வானசாஸ்திரம்லாம் எழுதுனதெல்லாம் அந்த நிலையில் தான். இந்த கோள்களுக்குள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் அப்போயே எழுதி வச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம டெலஸ்கோப் மூலயமா பார்த்து அதை நிரூபிக்கிறோம். அப்போல்லாம் சித்தர்கள் வந்து இங்கே தியான நிலையில் இருந்து அந்த அண்ட சராசரத்தோடு பிரபஞ்சத்தோடு இரண்டரை கலந்து அங்கே இருக்கிற ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம மனதை வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேருந்து அமைதி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த தியானம் யோகம் நமக்கு மிகவும் அவசியமாகின்றது. முதல்ல இந்த தியான யோகத்தில் முதல் 5 புலன்களை வந்து நம்ம அறிவுப்படி செயல்படுத்தணும். அதுக்காக ஆக்கினை தவம்னு ஒரு தவம் இருக்குது தியானத்தில். அதாவது ஒரு குருவின் மூலமாக, அவர் ஏற்கனவே பயிற்சி பெற்று வந்திருப்பார், அவர் வந்து தன்னுடைய தவ ஆற்றலை சீடனுக்கு கொடுத்து அவனுடைய அறிவை அவனுடைய ஆற்றலை அறியப்படுத்தணும்னு சொல்லிட்டு மூலாதாரத்தில் இருக்கிற தான் நம்மளுடைய உயிர் மையம். அந்த உயிர் மையத்தில் இருக்கிற அந்த சக்தியை கொண்டு வந்து புருவ மத்தியில் வைப்பார். அது ஆக்கினை தீட்சைன்னு பெயர். அந்த ஆக்கினை தீட்சை பெற்ற பிறகு நாம் அப்படியே புருவ மத்தியிலேயே நம்ம மனதை செலுத்தி தவம் ஏற்றணும். இந்த ஆக்கினை தவத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம்னு இருக்குது. நம்ம ஒரு 15 நிமிஷம் வந்து அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே வந்துக்கிறவங்க வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கங்க. நாடி சுத்தி பிராணாயாமன்றது நம்மளுடைய மூச்சு காற்று வந்து இடகலை, பிங்கலை, சுழுமுனை நாடின்னு இருக்குது. இடது பக்கமாக ஒரு சிலருக்கு அதிகமாக மூச்சு காற்று வெளியேறும், ஒரு சிலருக்கு வலது பக்கமாக வெளியேறும். இந்த வலது பக்கமாக அதிகமாக வெளியேறவங்க வந்து ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இடது பக்கம் அதிகமாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, செயல்கள் அதிகமாக செய்யப்படுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டையும் சமமாக இயக்குனா தான் யோக நெறிக்கு நல்லதுன்றதுக்காக முன்னாடி இடது பக்கமாக மூச்சு இழுத்து இருக்கிறவங்க கொஞ்சம் 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா இடது பக்கமாக மூச்சு இழுத்து வலது நாசி வழியாக வெளியேற்றணும். திரும்பவும் வலது நாசி வழியாக மூச்சு இழுத்து இடது நாசி வழியாக வெளியே விடணும். இதுபோல் நம்மளுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் மனம் அமைதி நிலைக்கு வரும். இது வந்து நாடி சுத்தி பிராணாயாமம். பிறகு தண்டுவட சுத்தின்னு இருக்குது. நம்முடைய உயிர் சக்தியானது மூலாதாரம் என்ற முதுகுத்தன்னுடைய அடிப்பகுதியில் தான் இறங்குது. அங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு மனம் வந்து கீழான நிலைகள் தான் போகும். உணர்ச்சி வயப்பட்ட நிலை, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ற பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதல் மனப்பான்மை, வஞ்சம் என்ற பஞ்சமபாதங்கள் 6 தீய குணங்களில் தான் மனம் இயங்கினே இருக்கும். அது மேல் நோக்கி கொண்டு வந்தால் அது சிறப்பாக இருக்கிறதுக்காக அதுக்கு வந்து நம்ம உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் போன்ற 7 மையங்கள், நாளமில்லா சுரப்பிகள் மையங்கள்லாம் இருக்குது. அந்த மையங்களில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்காக தண்டுவட சுத்தி பிராணாயாமம்னு இருக்குது. அது கண்களை மூடி நம்ம மூலாதாரத்திலேருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினை, அதாவது புருவ மத்தியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இது போன்ற ஒரு பயிற்சி இருக்குது. தண்டுவட சுத்தி பிராணாயாமம்னா அந்த தடைகள், அந்த மையங்களில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கி தவத்துக்கு இது பெரிய உதவியாக இருக்கும்.
இதெல்லாம் நம்ம செய்துட்ட பிறகு மனவளக்கலை என்ற இதில் வந்து தியான முறைகள் ஆக்கினை தவம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின. ஏன்னா நம்ம ஒரு வைப்ரேஷன், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன். எதுக்காக மனிதன் கோயிலுக்கெல்லாம் முன்னாடி உருவாக்குனாங்க? அங்கே வந்து அமைதி கிடைக்கும். சித்தர்கள்லாம் ஒரு சில ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது. பழனி, திருவண்ணாமலை, திருப்பதி போன்ற இடங்கள்லாம் சித்தர்கள் வாழ்ந்து அங்கே ஜீவ சமாதியாக இருக்காங்க. அங்கே போய் உட்காந்து சிறிது நேரம் தியானம் பண்ணால் மனம் அமைதியாக இருக்கும். நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். தன்னுடைய ஆசைகள், நியாயமான ஆசைகள்லாம் நிறைவேறதுக்காக தான் மனிதன் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது அந்த நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின அப்படின்னு 3 முறை நாங்கள் சொல்கிறோம். பிறகு அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம தலை உச்சி வழியாக உடல் முழுவதும் பரவுவதாக நம்ம ஒரு பாவனையோடு, எப்படி ஒரு ஃபால்ஸில் நம்ம குளித்தா அந்த நீரானது உடல் முழுவதும் பரவுதோ அதுபோல் நம்ம பாவிக்கணும். அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அது மாதிரி பாவனை செஞ்சுட்டு பிறகு ஒரு அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஏன்னா ஒரு பேராற்றல் நம்மளை பாதுகாக்கணும். தியானத்தில் கூட நமக்கு வந்து பலவிதம் இடைஞ்சல் வரும். அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பாதுகாப்பாக இந்த அருட்காப்பு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிவிட்டு அன்னைக்கு வணக்கம், அம்மாவுக்கு வணக்கம் செலுத்தணும். ஏன்னா அந்த தாய் தான் நம்மளை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்க. அதனால் அன்னைக்கு வணக்கம். அப்புறம் தந்தை, அது காரணம் தந்தை, தந்தைக்கு வணக்கம். ஆசான், யார் உங்களுக்கு குருமார்களோ ஆசானுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தவம், ஆக்கினை தவம்னு வரும்போது கண்களை மூடி அப்படியே நம்ம பூர்வ மத்தியிலேயே நினைக்கணும். இதெல்லாம் முறைப்படி ஒரு குருமார்கிட்ட தீட்சை பெற்ற பிறகு தான் நம்ம செய்யணும். எதுவுமே வந்து நம்ம தன்னிச்சையாக செய்யக்கூடாது. புத்தகத்தை படித்தோ யூடியூப் பார்த்தெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு குருக்கிட்ட முறைப்படி தீட்சை பெற்று அவர்களுடைய உபதேசப்படி அவருடைய முன்னிலையில் நம்ம செய்வது தான் சிறப்பு. அப்போ ஆக்கினை தவம் நம்ம செய்யும்போது இந்த மனமானது 5 புலன்களாக விரிந்து போவது நம்ம வந்து குறைக்கலாம். அறிவின் வயப்படி இயக்கிறது இந்த தவம். அதுக்கு ஆக்கினை தவம் நம்ம சொல்லித்தரோம். மனம் வந்து புலன்கள் வழியே செல்லாமல் மனம் வந்து அந்த உயிரில் ஒடுங்குவது, தனக்குள்ளேயே ஒடுங்குவது தான் இந்த ஆக்கினை தவம். பூர்வ மத்தியிலேயே வந்து மனம் வைத்து தவம் ஏற்ற வேண்டும் சொன்னால் அங்கேயே சிறிது நேரம் ஒரு 5 நிமிடம் ஆரம்பத்தில் அப்படியே பூர்வ மத்தியிலேயே நினைத்து, அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது யோசனை ஞாபகம் வரனாலும் பூர்வ மத்தியை தொடுவோம். ஏன்னா அது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், தலைமை சுரப்பி. நம்ம எப்படி வந்து தலைமைச் செயலகம் இருக்குது, பிரெயின் எப்படி அது மாதிரி வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் இது வந்து தலைமை. அதனால தான் பெண்கள் பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் கூட காரணம் அந்த மையத்தை தூண்டுவதற்காக தான், அந்த பிட்யூட்டரி கிளாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம தூண்ட பெற்றால் அங்கேயே மனம் செலுத்தி தவம் ஏற்றும்போது நம்ம மனமானது அந்த அமைதி நிலைக்கு வருது. பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா நிலைக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் தியானத்தினுடைய அடிப்படை. முதல் இது வந்து இங்கே ஆக்கினை தவம், அதுதான் வந்து ஒரு சொல்லித்தராங்க. 14 வயசுக்கு மேற்பட்டவங்க மாணவர்கள் இதை தவ பயிற்சியெல்லாம் கற்றுக்கொண்டால், இப்போ கூட நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நடத்தினோம். ஒரு 20 மாணவர்கள் வந்து மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அடிப்படை பயிற்சியில் இந்த ஆக்கினை தவம்லாம் பெண்களுக்கு பெண்கள் தான் ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க, ஆண்களுக்கு ஆண்கள் தான். இது வந்து கணவன் மனைவியாக இருந்தாலும் சகோதர இருந்தாலும் யாரும் அந்த மாதிரி மாற்றி சொல்லக்கூடாது. முறைப்படி எட்டுன்னு வந்து நம்ம அந்த ஆசிரியர்கள் குருவின் மூலமாக தான் இந்த பயிற்சிகள்லாம் கற்றுத்தரோம். இந்த ஆக்கினை தவம் நல்லா பழகிட்ட பிறகு இந்த மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நினைவாற்றல் திறன் பெருகும்,
மனம் அமைதி நிலைக்கு டைவர்ஷன். நிறைய பேர் டைவர்ஷன் படிச்சுன்னே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் வந்து நான் சொல்கிறது அப்படியே கேட்குறீங்கன்னு. ஆனால் உள்ள மனசு வேறு எதுவும் ஓடிக்கின்னு இருக்கும். உள்ள ஒரு ரீல் ஓடும். அது எல்லாருக்குமே இதுதான், இயல்பு தான். என்ன காரணம்னா, அது எங்கேருந்து புறப்பட்டு வந்ததோ அதே இதுலேருந்து. இப்போ வேலையிலேருந்து வந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த வேலை என்ன ஆச்சுன்னு மனசு போயின்னு இருக்கும். இல்லை வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கினவர் சொல்லியிருந்தாங்கன்னா, போகும்போது அந்த பொருளை வாங்கிக்கின்னு போயின்னு இருக்கணும், போகணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை 8 மணிக்கு யாராவது ஒருத்தர் வந்து பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா, அவங்க வருவாரா வரமாட்டாரா, அதை பற்றி மனம் ஓடும். இது போன்ற பல்வேறு வழியில் மனமானது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதே இயல்பு. அந்த மனதை நிலைநிறுத்தணும். அதுக்கு தான் வந்து இந்த ஆக்கினை தவம் வந்து பயன்படுது. மாணவ பருவத்தில் கற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து எந்த வயதில் வேணாலும் கற்றுக்கலாம். யார் வந்தாலும் இதை வந்து ஆசிரியர்கள் வழிகாட்டி அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அந்த நீதிகளை பின்பற்றணுன்றதெல்லாம் சொல்லி அந்த ஆக்கினை தவத்தை வந்து தியான யோகத்தில் நாங்கள் வந்து சொல்லித்தரோம். பிறகு இல்லறத்தில் நாம் இருக்கிறதுனால அப்போல்லாம் வந்து தவம்னு சொன்னால் நம்மலாம் அந்த ஆதி காலத்தில் பார்த்துருக்கோம். ஒரு காலில் காட்டில் வந்து முனிவர்கள்லாம் ஒரு காலில் நின்று கைகளை மேலே உயர்த்தி ஏகபாத ஆசனத்தில் நின்று பல ஆண்டுகள் தவம் பண்ணி இறைவனிடம் வரம் வேண்டி வரம்லாம் பெற்று வாழ்ந்துதான் நம்ம பார்த்துருக்கோம். ராவணன் கூட பெரிய தவசீலன்னு சொல்லுவாங்க. சிவபக்தன், பெரிய தவநெறியாளர் அப்படின்னு. ஆனால் அவருடைய குணங்கள் தான் அவரை வந்து அகல பாதாளத்துக்கு கொண்டு போச்சு. அப்போ அந்த மனதை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு, அறிவு வழி புலன்கள் இயக்குவதற்கு இந்த ஆக்கினை தவம் என்பது நமக்கு மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுது. பிறகு சாந்தி தவம். சாந்தினா அமைதி. நம்ம இல்லறத்தில் இருக்கிறதுனால இந்த தவ வாழ்க்கை எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால் எனக்கு குடும்பத்தில் இல்லை, நான் தனியாக போயிடுறேன். ஒரு சில இதில் பார்க்கலாம். நான் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு குடும்பத்தில் பேப்பரில் படித்தோம். 2 பெண் குழந்தைகள் அவங்க பெற்றோர்களுக்கு. அந்த 2 குழந்தைகளும் வந்து ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்துட்டு அங்கே வந்து இந்த தியான முறைகள்லாம் கற்றுக்கிட்டு குடும்பத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள்லாம் அது போய் பயிற்சி கற்றுக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவீங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, வேண்டவே வேண்டாம், பெற்றோர்களே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கடைசியில் அவங்க நீதிமன்றத்தெல்லாம் நாடி அதுக்குண்டான அவங்க போய் பார்க்குறதுக்கெல்லாம் அது ஏற்பாடு செய்தாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே வந்து நம்ம இல்லற வாழ்க்கையில் தர்மப்படி வாழ்ந்து எப்படி மனதை அமைதியாக வச்சுருந்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறதுக்கு தான் நம்ம தவம் பயன்படணுமே தவிர, நான் மட்டும் வந்து எங்கேயோ போய் தவம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்றது கிடையாது. அதுக்கு இந்த தவத்தினால நம்ம தவாற்றல் அதிகமாகிட்டு நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த தவக்கணலை சமப்படுத்துவதற்காக சாந்தி யோகம் அப்படின்னு ஒரு தவமுறை இருக்குது. அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை வந்து காலையில் மாலையில் அந்த தவத்தை வந்து நம்முடைய மூலாதாரம், முதுகு தன்னுடைய அடிப்பகுதி, ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலே அங்கே வந்து மனம் வைத்து தவம் ஏற்றுவது சாந்தி யோகம் அப்படின்னு ஒரு தவத்தை சொல்லித்தரோம். எதுக்காக சாந்தி யோகம்னா, நம்ம எப்படி வந்து ஒரு மோட்டர் பைக்கு எல்லாம் கார் ஓட்டுறோம், ஸ்பீட் பிரேக்கர் வருது, உடனே நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணி போனால் தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதுபோல் தவாற்றல் அதிகமாகினே போனால் ஒரு சில தலைவலி, பாரம் இப்படியெல்லாம் உணர்வாங்க. அதை வந்து சமப்படுத்துவதற்காக இந்த சாந்தி யோகம் நமக்கு நல்லா பயன்படும். இது உடல் ஆற்றல் மன ஆற்றலாக மாறும், மன ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தவம் தான் சாந்தி தவம். யாருக்கா தலைவலி காய்ச்சல்னால் கொஞ்ச நேரம் அப்படியே மூலாதாரத்திலேயே நினைத்து கொஞ்ச நேரம் 5 நிமிடம் 10 நிமிடம் தியானம் பண்ணிங்கனாலோ இல்லை அமைதி நிலையில் இருந்தாலோ நமக்கு வந்து அந்த காய்ச்சலினுடைய தன்மை குறையும், தலைவலி குறையும், மனப்பதற்றம் குறையும். அதனால் இந்த சாந்தி யோகத்தை வந்து அதனால தான் உலகில் சாந்தி நிலவ வேண்டும்னு கூட சொல்லுவாங்க. உலகில் மட்டும் இல்லை, நம்ம மனசுலேயும் சாந்தி நிலவ வேண்டும். அந்த சாந்தி யோகத்தை வந்து
கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு 6வது அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6வது அறிவு சிறப்பாக செயல்படணும். 5 உணர்வுலேயே இருந்தால் அது மிருகத்தனமான வாழ்க்கை. சாப்பிட்றது, தூங்கிறது, இனப்பெருக்கம் செய்வது, அதோட காலத்தை முடிச்சுட்டு போகிறதில்ல. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் விண்ணிலாவில் இடத்தை தேடினான், நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். வருங்கால மனிதன் 7 உலகை ஆளக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய அறிவாட்சி தரம் மேம்பட்டு கொண்டு இருக்கும். முன்னெல்லாம் பார்க்கலாம், நம்ம ராஜாக்கள், குறுநில மன்னர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் ஆட்சி செலுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அரசியல் திட்டம் வச்சு தமிழகம், பிறகு இந்தியா ஒருங்கிணைப்பு, இப்போது தமிழகத்தில் ஒரு முதல்வர், இந்திய நாட்டுக்கு ஒரு பிரதமர், ஒரு நிர்வாகம் நடக்குது இல்லையா? இதுபோல் இருக்கிறதுனால ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டை வருது. இந்தியா சீனா, இந்தியா பாகிஸ்தான், இது போன்ற இது வருது. ஏன்? உலகத்துக்கே ஒரே ஆட்சி நடக்கட்டும், ஓர் உலக ஆட்சி வரணும் வருங்காலத்தில். மகன்கள் சொல்கிறாங்க, பிரிவினை வேண்டாம், நாட்டுக்கு இப்போ போர் நடக்குது. அமெரிக்கா ஈரான் மேலே படையெடுப்பு, ஈரான் மேலே போர் குண்டுகள், எவ்வளோ சேதம், அதனால் எவ்வளோ உலக நாடுகளிலே கேஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. இன்றைக்கி எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. இதெல்லாம் என்ன காரணம்? உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடந்தால் கூட உலகத்துக்கே அதனுடைய பாதிப்பு. நல்ல முறையிலையும் பயன்படுத்தலாம் அந்த அறிவு திறனை, உலக அமைதிக்கும் பயன்படுத்தலாம். உலகத்தில் போர் வர்றதுக்கும், போர் ஆயுதங்கள்லாம் மனிதன்னா சக மனிதனை கொல்றதுக்கு தான். எவ்வளோ ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அங்கே போய் குண்டுகளை போட்டு ஒரு பெரிய கட்டிடத்தை ஒரு நிமிஷத்தில் ஒரு தரைமட்டம் ஆகிடுது. ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறான், எவ்வளோ நோயாளிகள், ஒரு பள்ளிக்கூடத்து மேலே போடுறான், எவ்வளோ குழந்தைகள். இது போன்ற சக மனிதனை துன்புறுத்தக்கூடிய அளவில் அறிவாட்சி தரம் போயிட்டு இருக்குது. அப்போ மனிதனுடைய சிந்தனை, அறிவு, ஆற்றல் இதெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு தான் இந்த துரிய தவம். 6வது அறிவு சிறப்பாக செயல்படுத்தும். மனித சமுதாயத்துக்கு நல்ல பயனுள்ள முறையில் இந்த அழிவை தராமல் ஆக்கப்பூர்வமாக தரக்கூடிய அளவில் ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்துனதுக்காக தான் துரிய தவம். அதை சகசிராதாரம் என்று சொல்லுவாங்க, 1000 இதழ்கள் கொண்ட தாமரைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம தலை உச்சியில் குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சாஃப்டாக ஒரு பழம் தெரியும். குழந்தைகளை போய் வச்சு பாருங்கள். அதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை, இந்த பரமாத்மாவிலேருந்து ஜீவாத்மாவுக்கு ஆற்றல் கொடுப்பது, பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலெல்லாம் இந்த உடலுக்குள்ளே வருவது எல்லாம் இந்த மையம்தான். அந்த மையத்தில் துரியத்தில் வச்சு நம்ம பண்ணுவது துரிய தவம். இப்போ நம்ம 3 தவங்களை பார்த்தோம். ஆக்கினை தவம், சாந்தி தவம், துரிய தவம். இதெல்லாம் தியானத்தில் நம்ம ஒவ்வொரு தியான முறைகள் மூலமாக ஒவ்வொரு பலன்களை பெறலாம். பிறகு பஞ்சபூத நவகிரக தவம். நம்மெல்லாம் கோயிலுக்கு போகிறோம், அங்கே நவகிரகங்களை பார்க்குறோம். எத்தனை பேர் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குதுன்னு கேட்டால், பெரும்பான்மை மக்கள் ஏதோ சொன்னாங்க சுற்றி வரோன்னு சொல்லிட்டு அந்த கிரகத்தை 9 கிரகத்தை சுற்றி வராங்களே தவிர, எந்த கிரகம் எங்கே இருக்குது, அந்த கிரகத்தினால என்ன ஆற்றல் கிடைக்கும், அது சுற்றி வர்றதுனால என்ன நன்மைகள்லாம் யாரும் பக்தி யோகத்தில் சொல்லித்தரதில்லை. சின்ன பருவத்தில் என்ன சொல்லுவாங்க, போய் நவகிரகத்தை சுற்றுப்பா, நவகிரகம் சுற்றினா உனக்கு வரக்கூடிய கிரகத்திலேருந்து வரக்கூடிய துன்பங்கள்லாம் குறைஞ்சி உங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களே தவிர, அதனுடைய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கள்லாம் யாரும் சொல்லி தருவதில்லை. அப்போ பஞ்சபூத நவகிரக தவம் பஞ்சபூதங்கள்லேருந்து பாதுகாப்பு பெறணும். பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களுடைய கூட்டு தான் இந்த உடல். பஞ்சபூதங்கள், நிலம் என்பது நம்மளுடைய உடல், நீர் என்பது நம் உடலில் இருக்கிற ரத்தம், நெருப்பு என்பது நம் உடலில் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அதனுடைய தத்துவம்,
காற்று என்பது சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு, ஆக்சிஜன். அதுக்கப்புறம் ஆகாயம் என்பது தான் உடலில் உயிராக இயங்குது. இதுதான் 5 பஞ்சபூத தத்துவம். இந்த பஞ்சபூதங்களுடைய அமைதி தான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ நிலம் இருக்குது, நிலத்தில் நம்ம வீடு கட்டி வாங்குறது. மணிவண்ண நகரில் இந்த நெடுஞ்செழியன் தெருவில் இவர் வீடு கட்டி அமைதியாக இருக்கார். இந்த பூமி அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இதே திடீர்னு பூமி குலுங்குதுன்னு வச்சுங்க. ஒரு சில நேரம் பேப்பரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, பூமி அதிர்ந்தது அப்படின்னு போடுறோம். அப்போ நம்ம நிலத்தில் அமைதியாக வாழத்துக்கு நிலத்தோட நம்ம தவம் பண்ணுறோம். அது வார்த்தையை நான் பின்னாடி சொல்கிறேன், அது என்னென்னா எப்படி தவம் பண்ணுன்றது. பிறகு நீர் அளவோட நம்ம கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது, போர்வெல் போடுறோம், கிணறு இருக்குது, ஆற்று நீர், குளம், கடல் நீர் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம். இதே மழை காலத்தில் வீடே முழுகிற மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன அது வாழ்க்கையே துன்பமாக மாறிடுது. அப்போ நீர்லேருந்து நமக்கு பாதுகாப்பு. நெருப்பு, கேஸ் ஸ்டவ்வில் அம்மா டீ போட்டாங்க, கேஸ் ஸ்டவ் வந்தது, அழகாக பயன்படுத்தினாங்க. பிறகு பயன்படுத்துகிறோம், சோலார் எனர்ஜியை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நெருப்பினுடைய ஆற்றல். அதே ஃபயர் வீடே பற்றி எரியுதுன்னு வச்சுங்க, அப்போ நெருப்புலேருந்து நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. காற்று, இதமான காற்று, ஃபேன் காற்று, ஏசி காற்று, தென்றல் வீசுது, பீச்சுக்கு போகிறோம், காற்று வாங்குகிறோம். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லா இன்றைய கிளைமேட் நல்லா சிறப்பாக இருக்குது. வெயில் அதிகமாக கத்திரி வெயிலில் துன்பப்படுறோம் இல்லையா, அதே காற்று இதமாக வீசினா அதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம். அதே வர்தா புயல் மாதிரி புயல் அடிச்சதுன்னு வச்சுங்க, என்ன ஆச்சு, 150-160 கிலோமீட்டரில் துன்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆகாயம், இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ கோள்கள் சுற்றி வருது, அதெல்லாம் அதனுடைய பாதையில் கரெக்டாக சுற்றி வர்றதுனால நம்ம அமைதியாக இருக்கிறோம். ஒரு கோளோட ஒரு கோள் மோதிச்சுன்னு வச்சுங்க, அப்போ எரிகற்கள் இருக்குது, அந்த எரிகற்கள் நம்ம பூமி மேலே விழுந்தாலும் சரி, விமானத்தில் போகிறோம், பாதுகாப்பாக போய் சேர்றோம், அந்த விமானம் விபத்துக்குள்ளானாலும் சரி, துன்பம்தான். அப்போது இந்த விண்வெளி பிரபஞ்சத்திலேருந்தும் ஆகாயத்திலேருந்தும் மனிதனுக்கு இடி இடிக்குது, எவ்வளோ சவுண்டு, இப்போ காது குத்து கேட்க முடியல. அப்போது ஆகாயத்திலேருந்து நமக்கு பாதுகாப்பு. அப்போ அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் மனித வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைனா பஞ்சபூதங்கள்லேருந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு பஞ்சபூத நவகிரக தவம்னு ஒரு தவம் இருக்குது. அப்போ சொல்லும்போது பூமின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தில் நாங்கள் சொல்லுவோம். இந்த பூமி 25,000 மைல் சுற்றல் உடையது. 25,000 மைல் தன்னைத்தானே நாள் ஒன்றுக்கு ஒரு சுற்றி கொண்டு சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365 நாட்கள் எடுத்துக்கொள். 365 நாள் கரெக்டாக சுற்றி வந்துடுது ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் பூமியில் மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. இந்த பூமியில் மண் காணப்படுது, ரசாயனங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பிறகு தன்னைத்தானே 1000 மைல் வேகத்தில் பூமி சுற்றிக்குது. ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல்கள். இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. நீங்கள் 1 மணி நேரம் முன்னாடி இங்கே உட்காந்துருக்கீங்க, இப்போ நம்ம இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற இடம் வேறு. இந்த பூமி இவ்வளோ எடையை வச்சுட்டு தன்னைத்தானே சுற்றிக்குது. ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல்கள் கிடைக்கிறது. பூமியின் பெருமையை மன நிறைவு கொண்டு மதித்து போற்றுவோம். மண்ணோடு ஒன்று கலந்து உயிர்கலப்பு பெறுவதோடு அந்த தெய்வீக தன்மையை கிரகித்து கொள்வோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளுகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். மண்ணின் மீது மனம் செலுத்தி தவமேற்றுவோம். மண்ணிற்கு அறிகுறியாக நாம் வாழும் பூமி பந்தையே தவத்திற்கு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி, இந்த பூமி உருண்டை இருக்கு இல்லையா, அந்த பூமி உருண்டை மீது நாம் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அன்றாடம் நமக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகர்ஷி குண்டலினி யோகான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பஞ்சபூத நவகிரக தவம் வரும். நீங்கள் பெருசாக கற்றுக்க தேவையில்லை, இது எல்லாமே செய்யலாம். டெய்லி நமக்கு இந்த இயற்கை நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உட்காந்து அதை சொல்கிறது அப்படியே மனம் ஒருங்கி
மனம் ஒன்றி மனம் லயமாகி அதை கற்றுக்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து பாதுகாப்பு. நீங்கள் ரோட்டில் கூட போகிறீங்க, வரக்கூடிய ஆபத்து நிற்கும். ஏன்னா இதெல்லாம் மகான்களுடைய வாக்கு. இந்த அமைதி நமக்கு வாழ்க்கையில் இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கணுன்றதுக்காக சொன்னோம். அதே நீர் மேலே தவம். அதை நம்ம நீரையே மனதில் நினைந்து கொண்டு நீரின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்ளும். நீராலும் நீரில் இருந்தும் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளுகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவமேற்றும். இதுபோல் ஒவ்வொரு போதுமாக நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம்னும்போது நம்ம வெளியே போய் பார்க்கணும். எத்தனை பேர் பௌர்ணமிக்கு வெளியே போய் இந்த நிலாவை பார்க்குறோம். பௌர்ணமிக்கு வெளியே போய் ஒரு மொட்டை மாடியை பார்த்து ரசிக்கணும். அந்த நிலவனுடைய குளிர்ச்சி அழகெல்லாம். அந்த காலத்தில் நிலாச்சோறுலாம் குழந்தைங்களுக்கு கூட்டுவாங்க. தாய் அந்த குழந்தைக்கு பாட்டு பாடி அந்த நிலாவை காமிச்சு. இப்போல்லாம் யார் அந்த பழக்கம்லாம் இருக்குது? வெளியே மொட்டை மாடிக்கே போகிறது இல்லையே. வீட்டுக்குள்ளேயே டிவியை பார்த்துன்னு இருக்கோம், செல்ஃபோன் பார்க்குறோம். இது தானே இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையாக இருக்குது. அப்போது அந்த பஞ்சபூதங்களில் பாதுகாப்பு பெறுவதற்கும் நவக்கோள்கள் இருக்குது. நம்ம சொன்னோம், கோயில்களில் வச்சுருக்காங்க. அது பக்தி யோகத்தில் ஒரு பாட்டு இருக்குது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த 9 கோள்கள் மனித வாழ்க்கைக்கு ஒத்தும் உதவியாக துன்பம் தராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த தவத்தை நவகிரக தவம். முதல்ல சொன்னது பஞ்சபூதங்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா பஞ்சபூத நவகிரக தவம். முதல்ல சூரியன் மேலே தவம் சொல்லுவோம். சூரியனுடைய ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் வருது. நமக்கும் சூரியனுக்கும் பார்த்திங்கன்னா 9 கோடி மைல்கள் இருக்குது டிஸ்டன்ஸ். இதெல்லாம் கற்பனையில் பார்க்கவே சொல்லவே முடியாது. சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் 9 கோடி மைல் நம்ம சூரியனை பார்க்குறோம். அது எவ்வளோ மடங்குன்னா 19 லட்சம் மடங்கு பெருசாக. நம்மளுடைய பூமி மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன கடுகு அளவு கூட தெரியாது. சூரியன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது சூரியன். அப்போ சூரியன்லேருந்து ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்கள் வருது. காலையில் உதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பாக தான் பார்க்குறோம். ஆனால் ஆரஞ்சு நிறமாக தக்கன்னு காலையில், அதே மாதிரி அஸ்தமிக்கும் போது பார்க்கலாம். புயலேரில் போய் பார்த்திங்கன்னா அஸ்தமிக்கும் போது அந்த ஆரஞ்சு கலர் நமக்கு தெரியும். ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அக்காந்த அலைக்கதிர்கள் நமக்கு வாழ்க்கையிலே வெற்றி, கல்வியிலே மேன்மை, அறிவிலே மேன்மை, வாழ்க்கை வளங்களை அளிக்க வல்லது. சூரியன் மீது மனம் செலுத்தி தவமேற்றோன்னா கண்களை மூடி அந்த சூரியனையே மனதில் நினைந்து தவமேற்றோம். இதெல்லாம் தவத்தில் சொல்லித்தரோம். ஒரு மனித வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழறதுக்கு தியான முறைகள் என்னவோ அனைத்தும் இதில் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றுறதுனால தியானம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார முடியல மனிதனால். அதுக்கு தான் ஒரு குருகுல கல்வி, இந்த மாதிரி சத்சங்கங்கள், ஆன்மீக அமைப்புகள்னு நோக்கம் என்னென்னா அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அது. அப்போ சூரியன் மேலே தவம் பண்ணுறோம். பிறகு அப்படியே சூரியன்லேருந்து முதல் வட்ட பாதையில் பார்த்தீங்கன்னா புதன் 3 கோடி மைல்களில் சுற்றி வருது. புதன்லேருந்து பசுமை நிறமான பச்சை நிற காந்தலை கயிறு வருது. அது நம்ம உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையது. சூரியனுடைய காந்தலை கயிறு எலும்போடு தொடர்புடையது. நீங்கள் குழந்தைகளை, சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைங்களை தாய்மார்கள் போய் வெயிலில் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் பெரியவங்க பாட்டிமார்கள் சின்ன குழந்தைய திரும்ப வெயிலில் காட்டும். எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் வெயிலில் காட்ட சொல்கிறாங்கன்னு? எது சொன்னாங்கன்னு சரி. ஏன்னா அந்த சூரியனுடைய காந்தலை கதிர்கள், அந்த கதிர்வீச்சு குழந்தையோட எலும்பை வலுப்படுத்தும். சீக்கிரமாக நடக்கும், எழுந்து நடக்கும், கைகள் நல்லா அசைக்கும், அந்த எலும்பு வலிமைப்படும். அது தெரியாது நிறைய பேருக்கு. எதுக்காக சொல்கிறாங்க, ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமிச்சிட்டு வந்துருக்கு. அந்த வைட்டமின் டி சத்து சொல்கிறாங்க இல்லையா எலும்புகளுக்கு, அதெல்லாம் அளிக்கக்கூடியது சூரியனுடைய கதிர்கள்.
அப்போ சூரியன் மேலே சிறிது நேரம் தவம். அப்போ சூரியனில் அந்த சூரியன்லேருந்து முதல் வட்ட பாதையில் சுற்றி வர்றது புதன் 3 கோடி மைல். அதுலேருந்து தோலோட தொடர்புடையது. புதனுடைய இது வந்து தோலோட தொடர்புடையது. அது வந்து மனிதனுக்கு அறிவாட்சி தரும், கல்வி உயர்வு. படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, புதன் கிரகம் நல்லா சிறப்பாக இருக்கும். அவங்க ஸ்தானத்தில் ஒரு உயர்ந்த படிக்கிறாங்க, ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்க, ஒரு டேலண்ட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதனுடைய ஆட்சி நல்லா சிறப்பாக இருக்கும். புதனுடைய கட்டத்தில் அமையுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டது. அப்போ புதன் மேலே வந்து தவம் பண்ணும்போது அதனுடைய இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. பிறகு சுக்கிரன் 6 கோடி மைல் சூரியன்லேருந்து, சூரியன் மையம் வச்சு 8 கோள்கள் சுற்றி வருது. சூரியன் மையமாக இருக்குது, சூரிய குடும்பம்னு சொல்கிறாங்க. அதுதான். அப்போ 2வது வட்ட பாதையில் பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. 2வது வட்ட சுக்கிரன் 6 கோடி மைல்களில் சுற்றி வருது. அது வந்து நம்ம சுக்கிரன் நம்மளுடைய வித்து சக்தியோடு தொடர்புடையது. அது என்னென்ன கொடுக்குதுன்னா வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி கொடுக்கும், நட்பு நலம் கொடுக்கும், இனிமையான இல்லற வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் சுக்கிரன் மேலே மனம் வைத்து தவம் ஏற்றுவது. பிறகு சந்திரன் வந்து பூமியினுடைய துணைக்கோள். நமக்கும் பூமிக்கும் இது சூரியனுக்கும் சொன்ன 9 கோடி மைல். ஆனால் பூமிக்கும் சந்திரனுக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா நிலா, 2,30,000 மைல்கள் தொலைவு. இதெல்லாம் கணக்கிட்டுருக்காங்க டெலஸ்கோப் மூலயமா. அப்போ சித்தர்கள் மகன்கள் ஆழ்ந்த தவத்தில் உட்காந்து இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து பிரபஞ்ச ரகசியெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. 2,30,000 மைல் தொலைவில் சந்திரன் இருக்குது. சந்திரனுடைய அந்த அந்த வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்கள் வந்து நமக்கு வந்து சீரான இரத்த ஓட்டம் தருது. யாருக்கு பிபி எல்லாம் அதிகமாக இருக்கும், நிலவு அதிகமாக பார்த்தீங்கன்னா பிபி குறையுது. சீரான இரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கும், மன வளம் கொடுக்கும். அதனால் நிலவு மேலே கொஞ்சம் மனம் அமைதியாக இருந்து அந்த சந்திரன் மேலே மனம் வைத்து பௌர்ணமிக்கெல்லாம் இந்த பஞ்சபூத நவகிரகம் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய சனிக்கிழமை போன்ற நாளில் இந்த பஞ்சபூத நவகிரகம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள தவம். புதுசாக வீடு கட்டினாங்க, தொழில் தொடங்குறாங்க, அதுக்கெல்லாம் தவம் பண்ணுவோம் நாங்கள். அப்புறம் சந்திரன் மேலே தவம் பண்ணுறோம். பிறகு செவ்வாய்க்கும் பூமிக்கும் இது சூரியனுக்கும் பார்த்திங்கன்னா 14 கோடி மைல். இதெல்லாம் நாம் 9 கோடினா சூரியன்லேருந்து 14 கோடி மைல்கள் தாண்டி தான் செவ்வாய் இருக்குது. செவ்வாயிலேருந்து சிகப்பு நிறமான கதிர்வீச்சு வருது. அது வந்து நம்மளுடைய மஜ்ஜை என்ற இதோட சக்தியோடு தொடர்புடையது. அது தைரிய உணர்வு. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கவங்க தைரியமாக பேசுவாங்க, யாருக்கும் இது பயப்பட மாட்டாங்க. அச்சமின்மை, மெய் உணர்வு, வாழ்க்கை வளங்களை எல்லாம் தருது செவ்வாய். அப்போ செவ்வாய் மேலே மனம் செலுத்தி தவம் ஏற்றணும். இதெல்லாம் பக்தி வகத்தில் வெறும் வழிபாடு சடங்கு முறையில் போய் நவகிரகத்தை சுற்றி வாங்கினா ஏதோ எண்ணினே சுற்றுவாங்களே தவிர எண்ணத்தோடு சுற்ற மாட்டாங்க. 1 2 3 அதில் பிரயோஜனம் இல்லை. அதோட ஒன்றி கலக்கணும். எப்படி பாலில் புறமர் விட்ட உடனே தயிராகுதோ அந்த அளவு ஒன்று கலக்கணும். பிறகு செவ்வாய்க்கு அப்புறம் வந்து குரு 5வது வட்ட பாதை சுற்றி வருது. குரு வந்து நம்மளுடைய மூளை செல்களோடு தொடர்புடையது. அது வந்து நம்ம விஞ்ஞான அறிவு, மெய் அறிவு இதெல்லாம் தரக்கூடியது குருவனுடைய இது. பிறகு சனி 48 கோடி மைல்லாம் நம்பவே முடியும், 88 கோடி. இது குரு வந்து 48 கோடி, சனி வந்து 88 கோடி சூரியன்லேருந்து. நமக்கு சூரியன் 9 கழிச்சின்னு வச்சுங்க, மீதி 79 இருக்குது நமக்கும் சனிக்கும். ஆனால் சனி பகவான், அதாவது சனி கிரகம் அது மாதிரி ஒரு ஆற்றல் மிகுந்த பேரறிவுடைய கோள்கள் வந்து சனி போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. கொடுக்கறதில்லை, அவங்களுடைய விதைக்கேற்ற. நீ வந்து நல்ல விதையை போட்டின்னா நல்ல செடியை, நீ வந்து பட்டுப்பான விதையை போட்டின்னா எங்கே இந்த செடி வரும்? நீ நல்ல செயல்கள் செய்திருந்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் மாதிரி உங்களை மாதிரியெல்லாம் நல்ல செயல்கள் செய்தால் நல்ல விளைவு வரும். சமுதாயத்துக்கு துன்பத்தை கொடுத்துட்டு எனக்கு நன்மையை கிடைக்கணும்னா எங்கேருந்து வரும்? அதுபோல் சனி என்ப கிரகம் நீங்கள் செயலுக்கேற்ற விளைவு கொடுத்துட்டு நீதி. அப்போ அது சனியினுடைய மேலே வந்து நம்ம அதனால தான் ஒரு சனிக்கிழமை போய் எழுதி பொம்மெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் பக்தியோகம் சொல்லப்பட்டது. இங்கே நம்மளுடைய தியான யோகத்தில் நேர கிரகத்தோடு தொடர்பு கொள்ளிங்க. கண்ணை மூடி அந்த சனி கிரகத்தை உருவகப்படுத்திக்கோ. அந்த கிரகத்தோடு பண்ணும்போது நமக்கு உடல் வலிமை, இந்த உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் போகணும், எந்த செயல் செய்யணுன்னாலும் செய்யணும். இன்றைக்கி
நடத்தியே ஆகணும், இந்த செயல் முடிச்சே ஆகணும்னு ஒரு வைராக்கியத்தெல்லாம் கொடுக்கறது உடல் வளம், மனவளம், அப்புறம் பொருள் வளம், இதெல்லாம் கொடுப்பது வந்து ஆயுள், நீண்ட ஆயுள் கொடுப்பது சனி. அதனால் சனி கிரகம் வந்து ரொம்ப ஆற்றல் மிகுந்த பெரும் கோள். அது மேலே தவம் நம்ம பண்ணுறோம். பிறகு ராகு கேது அது காந்த அலை பாதைகள் மாதிரி. ஒரு இப்போ ராக்கெட்டு போச்சு, ஒரு புகை மண்டலம் தெரியும், அதுபோல் சூரியன்லேருந்து மையத்திலேருந்து அங்கே அணுக்களில் வந்து கரைஞ்சி ஒரு அப்படியே காந்த அலை பாதைகளாக, அதாவது பிளாக் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நெருக்கம் அதிகமாகி அங்கேருந்து ஒரு கோடு போல் வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தெல்லாம் கடந்து சுத்த வெளியே அந்த சூன்யத்தில் போய் சேருது. அது ராகு கேது கிரகம்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய ஓஜஸ் என்ற ஞானகாரகன்னு சொல்லுவாங்க. அது மெய் விளக்கம், நம்மளுடைய அறிவாட்சி தரம், இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது. இந்த முக்தி மோட்ச நிலைக்கெல்லாம் வந்து ராகு கேது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். இதுபோல் பஞ்சபூத நவகிரக தவத்தை இதை தாண்டி வந்து நமது ஒரு சூரிய குடும்பம் தான் இருக்குது. இது போன்று பல்வேறு பல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குதான். நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் வாழறோம். இதுபோல் பல கோடி இந்த பிரபஞ்சத்தில் பால்வெளி மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயோ மனிதர்கள் வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் நம்மக்கிட்ட அந்த உபகரணம் இல்லை. ஒரு கதைகள்லாம் கூட எடுப்பாங்க, இன்னொரு கிரகத்திலேருந்து வந்த மாதிரியும் கொல்லமாக இருந்ததாவெல்லாம். இதெல்லாம் கற்பனை. நம்ம வந்து அது கொண்டாந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய இன்னும் அறிவு வளர்கிற, ஆனால் வருங்காலத்தில் இன்னும் 1,00,000 ஆண்டுகளில் இந்த பூமியிலேருந்து இன்னொரு பூமிக்கு பயணம் மேற்கொள்ளலாம். எப்படி இப்போ இந்த கிரகத்துக்கு போகிறாங்களோ, செவ்வாய் கிரகத்துக்கு, சந்திரனுக்கு எல்லாம் போகிறாங்களோ, அதுபோல் இன்னொரு பூமியிலேருந்து இன்னொரு பூமிக்கு 7 உலகை ஆளப் போகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மையாக நடக்கும். இன்னொரு உலகத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு. அப்போது கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. அதையும் வந்து 27 நட்சத்திரமாக பிரிச்சுருக்காங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் 27 ரேவதியில் முடியும். அப்புறம் அந்த 27 நட்சத்திர தொகுப்பை 12 மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 வீடுகளாக பிரிச்சுருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மனம் விரிந்து இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உயிரினங்களும் இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து தோன்றது தான் அறிவாக இயங்குது. இந்த பிரபஞ்சம், இந்த இறைநிலை அறிவாக இயங்குது. ஒவ்வொரு இதுக்கும் அறிவு இருக்குது. நாய்க்கு ஒரு அறிவு, நன்றி செலுத்தக்கூடியது. மனிதனுக்கு ஒரு அறிவு. ஒவ்வொரு மனிதர்களும் அறிவாக இயங்குது. அதனால் அந்த உணர்ந்து எந்த ஒரு உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் தராமலும், துன்பப்படும் உயிர்களுக்கும் மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த தவத்தை நான் வந்து பஞ்சபூத நவகிரக தவத்தை சொல்லித்தரோம். இதை வந்து தீட்சை பெற்றவர்கள் பெறாதவர்கள் யார் வேணாலும் வீட்டில் நீ யூடியூப்பில் போயிட்டு ஸ்கை யோகா வேதாத்திரின்னு போட்டிங்கன்னா அதில் வந்து பஞ்சபூத நவகிரகம்னு போலுங்க. நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். டெய்லி உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி கேளுங்க. அட்லீஸ்ட் இது தவமுறையில் வந்து மண்டத்தில் வந்து கற்றுக்கிறது சிறப்பு. நேரம் இல்லை அப்படின்னா இது வந்து யார் வேணாலும் பொதுப்படியாக அவங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை டெய்லி நீங்கள் காலையில் அந்த இது ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே மகரிஷியோட வாய்ஸ்லேயே வரும். அப்போ சொன்னதெல்லாம் அவரே சொல்லுவாங்க. அப்படியே கண்களை மூடி நீங்கள் கேட்டு கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு 6 மாத காலம் செய்துட்டு வந்து பிறகு சொல்லுங்கள் என்ன மாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து தியானத்தில் நீங்கள் தொடர்ந்து அது மேற்கொண்டு இப்போ நான் சொன்ன ஆக்கினை தவம், சாந்தி தவம், துரிய தவம், அதுக்கப்புறம் பல தவங்கள்லாம் இருக்குது. பிறகு பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரிய தவம், பஞ்ச இந்திரியங்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே. தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இதுதான் ஞான இந்திரியங்கள்னு சொல்கிறாங்க. கர்மேந்திரியங்கள்னு ஒன்று இருக்குது. கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், இதெல்லாம் கர்மேந்திரிய செயல்களை செய்யக்கூடியது. இந்த ஞான இந்திரியங்கள் தான் நமக்கு அறிவை கொடுப்பது. குழந்தை பருவத்திலேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஞானத்தை கொடுப்பது, அறிவை கொடுப்பது தான் இந்த பஞ்சுனா 5 பாஞ்சு சொல்கிறாங்க இல்லையா? பஞ்சேந்திரிய தவம். இதில் நாம் வந்து இந்த
புலன் வயப்படி மனிதன் செல்லக்கூடாது, அறிவின் வயப்படி சென்றார். புலன் வழியே அறிவு செல்வது சாதாரணமானது, அறிவின் வழியே புலன்களை இயக்குவது சிறப்பானது. நம்ம போயிட்டு இப்போ பஜாருக்கு போகிறோம், அங்கே ஒரு மசால் வடை சுடுறாங்க. உடனே மனம் சொல்லும், மசால் வடை நல்ல வாசனையாக இருக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மனம், ஏன்னா புலன்கள் வாசனை தெரியுது, ஏற்கனவே சுவை உணர்வு, அந்த நாக்கு டேஸ்ட்டு தெரியுது. அதனால் போயிட்டு நம்ம வழக்கமாக மசாலா வடையை வாங்கி சாப்பிடுவோம். அது இயல்பானது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உணவு ஹோட்டலுக்கு போகிறது, கடைகளில் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே இயல்பு. இப்போ தியானம் நம்ம செய்ய பழகிட்ட பிறகு இந்த புலன்களை இயக்கும்போது அடுத்த முறை நீங்கள் தியானம் கற்றுக்கிட்டு அதே கடைக்கு போகிறீங்க. இப்போ அறிவின் வயப்படி இயக்குவது என்னென்னா, இந்த மசால் வடை சொல்கிறாங்களே, எண்ணெய் சுத்தமான எண்ணெய் இருப்பாங்களா, நேற்றுக்கு காசின எண்ணெயே விட்டுருப்பாங்களா, இது ரோடு ஓரத்தில் இருக்குது, தூசெல்லாம் படியுது, சுகாதாரமாக ஈயெல்லாம் வைக்குது, இதை ஏற்கனவே சாப்பிட்டு ஒரு முறை நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வந்தது, இதை நம்ம சாப்பிட்லாமா வேண்டாம் அப்படின்னு அறிவு சொல்லிச்சுன்னு வச்சுங்க. அந்த அறிவு சொல்கிறத மனம் கேட்டு அதை சாப்பிடாமல் வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் தவசீலர். இல்லை வந்தது எப்படியா வரட்டும், எனக்கு ருசி பிடிச்சிருக்கு, மனம் சொல்லிடுச்சு, போய் சாப்பிட்டு மதிமயங்கி இருந்தீங்கன்னா அது துன்பத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த புலன்களில் ஏற்கனவே 5 அறிவு ஜீவராசிகள்லேருந்து மனிதன் வந்ததுனால ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு இதில் மாட்டிக்கின்னு இருக்கு. இந்த ஸ்பரிசம் என்ற தொடு உணர்வு சொன்னேன் இல்லையா, அது யானையை உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த காட்டில் ஆண் யானையினுடைய தந்தம் நல்ல விலை மதிப்பற்றது. அந்த நல்ல அதனுடைய பொருளுக்காக அந்த ஆண் யானையை பிடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண் யானையை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பெரிய பள்ளத்தை தோண்டி மேலே கும்பெல்லாம் போட்டு தழைகளெல்லாம் போட்டுருவாங்க. இரவு நேரத்தில் அந்த பெண் யானை கத்துறதை வச்சு ஆண் யானை அந்த பெண் யானையினுடைய மோகத்தினால நேராக பெண் யானையை நோக்கி வருமா, அந்த பள்ளத்தில் விழுந்துருமா. உடனே மறுநாள் அந்த ஆண் யானையை பிடிச்சி தந்தத்தெல்லாம் கட் பண்ணி ஒரு சில நேரத்தில் அந்த ஆண் யானையை கொல்லவும் செய்துடுறாங்க. அப்போ அந்த ஸ்பரிசம் என்ற உணர்வுனால தன்னுடைய வாழ்க்கை இழந்தது யானை. பிறகு அது தொடு உணர்வு, தோல்னால். நாக்கு ருசி, சுவை உணர்வு. இந்த மீனுக்கு தூண்டில் போடுவான் மீனவர்கள், அந்த மீனுக்கு போய் புழு உணவாக போனோன்னா போடுறான். அந்த புழுவை கொண்டு அந்த மீனையே பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த புழுக்கு ஆசைப்பட்டு அந்த மீனானது தன்னை இழந்துடுது. தூண்டிலில் மாட்டிக்குது, மேலே இழுத்துன்னு வந்தோடனே தூண்டிலில் இழுத்து வெளியே போட்டு அப்படியே வெயிலில் போட்டுடுறான், எப்பையில் போடுறான், அப்படியே இறந்து போகுது. கடைசியாக மறுநாள் உணவாக மாறிடுது. அப்போது சுவை உணர்வுனால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தது மீன். பிறகு வாசனை உணர்வு. இந்த வண்டுகள் இருக்க, அது அந்த மலரிலிருந்து வரக்கூடிய மகரந்தம், அந்த வாசனையில் மயங்கி போய் அதில் தேன் குடிக்கிறதுக்காக போய் உட்காருமா. அது அளவோடு சாப்பிட்டுட்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு அந்த புத்தி செயல்படாது, மதி மயங்கிடும். அந்த வாசனை உணர்வுனால் அது அதிகமாக அந்த தேனை உறிஞ்சி மயக்கத்தில் அந்த பூவானது மாலையில் அப்படியே மூடிடும். அப்போது அந்த வண்டு அந்த வாசனை உணர்வுனால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தது. பிறகு விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்கை ஏற்றுனீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் போய் தன்னை இழந்துடும். அப்புறம் மகுடி, இந்த ஓசை என்ற பாம்பாட்டி ஒரு மகுடி எடுத்து வாசிக்கும்போது புற்றுக்குள்ளே இருக்கிற பாம்பானது அந்த இசைக்கு மயங்கி அப்படியே புற்றுலேருந்து வெளியே வரும். அதை உடனே பிடிச்சி அந்த அந்த விஷத்தெல்லாம் தட்டி தோலையே உரிச்சிருவாங்க. இது போன்று நாம் 5 புலன்களால், 5 உணர்வுகளால், தோலால், தொடு உணர்வினால் தன்னுடைய வாழ்க்கை இருந்தது யானை, சுவை உணர்வினால் தன்னுடைய வாழ்க்கை இருந்தது மீன், வாசனை உணர்வினால் வண்டு,
ஒளி உணர்வுனால விட்டில் பூச்சி, செவி உணர்வு கேட்கும் இந்த ஒளி என்ற கேட்கும் திறனால் தன்னுடைய வாழ்க்கை இழந்தது பாம்பு. அப்போது இந்த 5 உணர்வுகளால் கெட்ட விலங்கினங்கள் போன்று இந்த 5னாலும் கெடுறவன் மனிதன். அதனால தான் மது பழக்கத்துக்கள் நிறைய பேர் அடிமையாகி ரோட்லலாம் பார்க்குறோம்ல, விழுந்து கிடக்குறான் போதை மயக்கத்தில். என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாங்கலாம். எல்லாருக்கும் அதிகமாக சாப்பிட்டுறோம், சுவை உணர்வுனால அஜீரணம் ஆகுது. நம்ம கூட விருந்துக்கு போகிறோம், என்ன செய்கிறோம்? வீட்டில் சாப்பிட்றத விட 4 இட்லி வீட்டில் சாப்பிட்றோன்னா அங்கே போனால் அதிகமாக நிறைய வெரைட்டிஸ் போடுறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுறோம், அஜீரணம் ஆகுது. புரியுதுங்களா? இது போன்ற இந்த 5 உணர்வுகளால் மனித வாழ்க்கை துன்பமாக மாறுது, இன்பமாக இல்லை. ஆனால் நம்ம தோன்றுறது மனித வாழ்க்கை இன்பமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து மனநிறைவோடு வாழ்ந்து அந்த வீடு பேறு என்ற நிலையை அடையணுன்றதுக்காக தான் நம்ம மனிதனாக பிறந்து வந்தோம். ஆனால் இங்கே இந்த உணர்வில் சிக்கி நம்ம மதிமயங்கி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதிலிருந்து நம்ம மாறுவதற்காக தான் இந்த பஞ்சேந்திரிய தவத்தில் ஒவ்வொரு புலன்கள் மேலேயும் நம்ம 2 நிமிஷம் இதெல்லாம் ஆக்கின தவம், சாந்தி தவம், துரிய தவம் கற்றுக்கின பிறகு தான் இந்த தவத்தை ஏற்றணும். அதனுடைய அடிப்படை தெரிஞ்சால் தான் 2nd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படித்தா தான் 6th ஸ்டாண்டர்ட் ஈஸியாக இருக்கும். நான் படிக்காமே 6வது படிப்பேன்னா படிக்க முடியாது. அதுபோல் அந்த ஒவ்வொரு தவத்தை கற்றுன்னு வரும்போது மனம் பக்குவப்பட்டு இப்போ புலன்களை அறிவை கொண்டு இயக்குவதற்கு ஒவ்வொரு புலன் மேலேயும் நம்ம தவம் பண்ணுறோம். தோலின் மீது தவம்னா அப்படியே நம்மளோட முழு உருவத்தை நீங்கள் பாருங்கள். கண்ணை மூடுங்க, நீங்கள் கண்களை மூடி உங்கள் உருவத்தை கற்பனை பண்ணுங்கள், வராது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ நண்பர் பாலகிருஷ்ணன் உருவத்தை பாருங்கள், டக்குன்னு தெரியும், ஜங்குன்னு நிற்பார் அவர் முன்னாடி. ஏன்னா மனம் புறத்தை ஏங்கி புறப்பொருட்கள்லேயே மயங்கியிருக்கு, அகநோக்கி பயிற்சி இல்லை. அதனால் நம்ம உருவத்தை பார்க்கணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்ற உருவத்தை பார்த்துன்னா டக்குன்னு ஞாபகம் வரும். அப்போது நம்மளுடைய முழு உருவத்தை, ஏன்னா தோல் தானே இங்கே, இந்த முழு உருவம் தோலினால், இந்த உடல் முழுவதும் தோலினால் சூழப்பட்டு உள்ளது. அப்போ அந்த முழு உருவத்தை அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி தோலின் மீது தவம். பிறகு தோல்லேருந்து நாக்கின் மீது தவம். இந்த நாக்கு இருக்க உள்நாக்கை மேல் அன்னத்தில் படும்படி வாழைப்படம், வாழ்க வளமுடன்னா மேல் அன்னத்தில் படம். அந்த நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்தில் வச்சு அந்த நாக்கின் மேற்பரப்பிலேயே மனம் வைத்து தவம் ஏற்ற வேண்டும். அப்போ அங்கே நாக்கில் தவம் பண்ணும்போது உணர்ச்சி, நம்ம நாக்கு ருசிக்கு அடிமை ஆக மாட்டோம். அடுத்த முறை நம்ம சொல்லுவோம், ருசி மயக்கத்தில் ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அறிவு மயங்கி நமக்கு உடம்பு ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு, டாக்டர்கிட்ட போய் 10,000 ரூபா செலவு பண்ணுமே, இப்போ அளவோடு சாப்பிடுவோம், ருசிக்கு மயங்க மாட்டேன் அப்படின்னு அறிவு உங்களை இயக்கணும். புலன்கள் வழியாக போச்சுன்னா அறிவு அவ்வளோதான். அந்த ருசிக்கு அடிமையாகாமல் வாழ்வதற்கு நாம் நாக்கின் மீது தவம் செய்கிறோம். அப்புறம் வாசனை, நல்ல ஸ்மெல்லாக இருந்தால் நமக்கு, பேட் ஸ்மெல்லாக இருந்தால் ஒத்துக்கும். அப்போ அந்த மூக்கையும் நம்ம அந்த மூக்கின் மீது வாசனை உணர்வு, அந்த உணர்வில் மயங்காமல் இருக்கிறதுக்காக மூக்கினுடைய நாசி துவாரத்தில் அந்த உணர்வு நரம்புகளில் மனம் செலுத்தி 2 நிமிட நேரம் நம்ம தவம் பண்ணுறோம். பிறகு கண்களின் மீது தவம், பார்வை உணர்வு. இந்த பார்வை உணர்வு இல்லைன்னா உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க, உறவினர்கள் எப்படி இருக்காங்க, நம்ம கட்டின வீடு எப்படி இருக்குது, இந்த பூமி எப்படி இருக்குது, இந்த கடல் எப்படி இருக்குது, எதுவுமே நம்ம பார்வைக்கு தெரியாது. பார்வையற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு இறைவன் இந்த அளவுக்கு வாழ்க்கை நம்ம எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்றோமே, இந்த பார்வை ஒன்றே போதும். அப்போ இந்த பார்வை உணர்வு நம்ம நல்ல பார்வை, கருணை பார்வை, அன்போடு கருணையோடு பார்க்கணும். கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் கலந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பார்வையில் நம்ம கண்கள் மேலே தவம் பண்ணணும். கண்களுடைய உட்புறமாக அந்த கருவிழிகள் இருக்குது, ரெட்டினான்னு சொல்லுவாங்க. அந்த கருவிழி மேலே நம்ம 2 கண்களையும் ஒரு கற்பனை கோட்டினால் இணைத்து
அது மேலே தவம் பண்ணுறது. கண்களின் மீது தவம். அதுக்கப்புறம் காதுகள், அதான் நமக்கு கேட்கும் திறன். இனிமையான சங்கீதத்தை கேட்குறோம், சந்தோஷமாக இருக்குது. அதே வெடி சத்தம் துன்பமாக இருக்குது, இடி இடிக்குது துன்பமாக இருக்குது. இதுபோல் சத்சங்கள் டெய்லி யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுறாரு. 1 மணி நேரம் கேட்குறோம். பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது காதுக்கு ரம்மியமாக இருக்குது. அப்போது அந்த காதுகளை நல்ல வழியில் செயல்படுத்தி இன்பமாக வாழறதுக்கு காதுகள் மேலே அந்த செவிப்பறையில் இருக்குல்ல, அங்கே தான் அந்த உணர்வு நரம்புகள் இருக்குது. அந்த செவிப்பறைகளை 2 கோட்லையும் 2 காதுகளையும் ஒரு கற்பனை ஸ்டெதஸ்கோப் வச்சு டாக்டர் பார்க்குறாரு இல்லையா, அதுபோல் நம்ம 2 காதுகளுடைய செவிப்பறைகளை இணைச்சி அது மேலே மனம் வைத்து தவம் ஏற்றணும். இதுபோல் 5 புலன்களையும் நம்ம அறிவு வயப்படுவதற்கு, அறிவின் சொல்படி இயக்குவதற்கு பஞ்சேந்திரிய தவம். பிறகு இந்த 5 புலன்களை இயக்கக்கூடிய ஆக்கினை தவம் இங்கே பூர்வ மத்தியிலேயே வச்சு மனம் ஏற்றுவது. பிறகு அப்படியே துரியத்துக்கு சென்று அந்த தவத்தை நிறைவு செய்ய. ஏன்னா 6வது அறிவு, இந்த புலன்களினுடைய அறிவை கொண்டு நம்ம சிறந்து விளங்கணும். நான் மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவு கிடையாது. நானும் சாதாரணமாக இல்லற வாழ்க்கையில் தான் இருந்தோம். எங்கள் செங்குன்றம் பகுதியில் வெங்கடாச்சலம் ஐயா அவருக்கும் இந்த தவத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் அவர்கிட்ட மாணவர்களாக சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றி வரோன்னா இந்த நேரத்தில் அவரை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். அவர்கள் தான் எங்களெல்லாம் எங்களை போன்று பல்வேறு ஆசிரியர் பெருமக்களை உருவாக்கினவர். செங்குன்றம் பகுதியில் மனவளக்கலை என்ற மனவளக்கலை என்ற அறக்கட்டளையினுடைய நிர்வாக அரங்காவலராக தொண்டாற்றி இந்த மக்களுக்கு இந்த தியானங்களெல்லாம் கொண்டு செல்ல, குறிப்பாக பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் குடும்பத்தில் அவங்க அமைதியாக இருந்தால் தான் குடும்பம் அமைதியாக இருக்கும். பெண்களுக்கு இந்த தவங்கள்லாம் ஒரு காலத்தில் சொல்லித்தரல. பெண்களுக்கு தவம்லாம் வேண்டாம், அவங்க உடலினுடைய அமைப்பு, அவங்களுக்கு மாதாந்திர சுழற்சி அதெல்லாம் தடையாக இருந்ததுன்னு சொல்லி பெண்களுக்கு முன்னெல்லாம் தவமுறைகள்லாம் சொல்லித்தரலை. ஆனால் இங்கே மனவளக்கலையில் இப்பொழுது ஆண்களை விட பெண்கள் தான் 65% பெண்கள் தான் இன்றைக்கி தவத்திலெல்லாம் சிறந்து விளங்குறாங்க. பெண்கள் ஆசிரியர்கள்லாம் சிறப்பாக எங்கள் அறக்கட்டளையில் செங்குன்றம் அறக்கட்டளையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த மாணவர்களுக்காக ஒரு பயிற்சி நடத்தினோம். கிட்டத்தட்ட 20 மாணவர்களில் 15 பேர் பெண்கள் தான் மாணவிகள் தான் கற்றுக்கிட்டாங்க. 5 தான் மாணவர்கள் வந்தாங்க. அப்போது அதே மாதிரி ஆசிரியர்களும் பார்க்கும்போது 25 ஆசிரியர்கள் எங்கள் அறக்கட்டளையில் தியானத்தை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க. மாணவ மாணவிகளுக்கு, பெரியவர்களுக்கு, பள்ளிகளுக்கு சென்று தியானத்தெல்லாம் சொல்லித்தராங்க. அந்த வகையில் இந்த தியான யோகம் என்பது இன்றைய சமுதாயத்திற்கு மிகவும் இன்றியமையாதும் முக்கியமானது ஒன்று. இதை 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கற்றுக்கொள்ளலாம். இல்லத்தரசரிகள் எந்த வயதில் வேணாலும் கற்றுக்கலாம். வயது வரம்பே கிடையாது. உடலில் உயிர் இருக்கணும், மனம் இருக்கணும், அவ்வளோதான். மனம் இயங்கணும், சொல்கிறத புரிஞ்சிக்கணும். அந்த 2 தகுதி இருந்தால் போதும். உயிர் இருக்கணும், மனம் சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தால் அனைவரும் இந்த தியான யோகத்தை மேற்கொள்ளலாம். அதனால் இந்த தியானம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றவரெல்லாம் அவம் செய்வார் ஆசைக்குட்பட்டுன்னு நம்ம திருக்குறளில் படிக்கிறோம். அதனால் மற்றவங்கெல்லாம் துன்பமான வாழ்க்கையை வாழறாங்க. இந்த தவம் மூலமாக மனதை அமைதிப்படுத்தி மனதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த தியான யோகம் வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய விபு வித்யாபீட நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக திரு பாலகிருஷ்ணன், திரு சண்முகம் போன்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டு தெரிவித்து கொண்டு, இதை செவிமடுத்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும், குறிப்பாக நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், சிறந்த மெய்ஞானத்தோடு வாழ்வில் 16 செல்வங்களாக சொல்லுவாங்க. இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்ற 16 செல்வங்களையும் சிறப்பாக பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், சமுதாயத்திற்கும், நாட்டிற்கும், உலகிற்கும் சிறப்பு சேர்க்க
வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.